கரங்களை உயர்த்தி ஒரு அறிக்கையோடு சொல்லுங்க, அறிக்கையோடு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலே சொல்லுங்க. நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைக்குள்ளே நானும் நீங்களும் இருக்கின்றோம். ஆனாலும் தேவனுடைய சன்னிதானத்திலே சுகபலத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பலத்தினால் அல்ல, எந்த ஒரு பராக்கிரமத்தினாலும் அல்ல, எந்த ஒரு உடல் கட்டமைப்பாலும் அல்ல. தேவன் உன்னோடு கூட இருந்து கொடுத்து கொண்டிருக்கிற சுகபல ஆரோக்கியம், தேவாதி தேவன் கொடுக்கின்ற அந்த சுகபலமே எங்களை தாங்குகிறது, எங்களை தேற்றுகிறது, எங்களை நடந்து போக இன்னும் அதுவே எங்களுக்கு ஒரு துணையாயிருக்கிறது. ஆகையால உணர்ந்து சொல்லுங்க, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் உம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் உம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். என்னப்பா, பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். அப்படியாய் வாய்களை திறந்து, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்கு சுகத்தை தருகிறார், என் தேவன் தான் என்னை நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து, ஓ தகப்பனே, ஓ ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அப்பா தகப்பனே, புறஜாதியாகிய எங்களையும் இஸ்ரவேலர்களாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் எங்களை மாற்றி உமக்குள்ளாக எங்களை ஓட பண்ணுகிறீரே. இது உம்முடைய தயவு, உம்முடைய ஈவு, உம்முடைய நன்மை. அப்பா தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய சமூகம் எங்களோடு இராவிட்டால், உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பு எங்களோடு இராவிட்டால், உம்முடைய கரம் எங்கள் மீது ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல உம்முடைய இறக்கைக்குள்ளே நாங்கள் பாதுகாப்பாக இராவிட்டால் ஆண்டவரே ஐயா, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவாதி தேவனுடைய இரக்கம், அவருடைய அணுக்கு இரக்கம், அவருடைய அனுகூலம் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் பிழைத்து ஓடுகிறோம். ஓ அப்பா தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஓ என் தேவாதி தேவனே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. 7 குத்தொலைகள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன், 2 3 ஒருமனப்பட்டால் நான் இருப்பேன் சொல்லுகிறேன் தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனாய், அவர் உயிருள்ளவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அவர் பொய் சொல்லாதவராய், அவர் சொன்னதை செய்யும்படியாய் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிற தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது, அவர் மனம் மாற மனுபுத்திரன் கிடையாது. அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன், என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எங்கள் மத்தியிலே, எங்கள் மறைவிலே அவர் அசைவாடுகிறவர், எங்கள் மத்தியிலே அவர் உலாவுகிறவர். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அப்பா தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஓ தகப்பனே, ஓ ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உன் முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, உன் முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
மறவாதே. இயேசுவுக்கு பிரியமான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை பிரித்தெடுத்தாரோ அன்றிலிருந்து அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அன்றிலிருந்து அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அன்றிலிருந்து உனக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை உன் இருதயத்திலே நினைத்து இப்பொழுது நாங்கள் பாட்டை களிகூரோடு சந்தோஷத்தோடு களிப்போடு நாங்கள் பாட போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் சூழ்நிலைகளை பாராது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவாதி தேவனோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு மாறாதவர். சொன்னதை சொன்னபடி ஏற்ற காலத்திலே அதை செய்கிறவர். அதான் வேதம் சொல்ல, சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாக பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகொலியில் நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் என்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் என் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் என் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம்
செயல்கள் காண செய்தார், கண்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், என் ஜனம் காண செய்வார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார், என் ஜனம் காண செய்வார். அதிசய செயல்கள் அவர் காண செய்வார், என் ஜனங்கள் காண செய்வார். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நடந்து கொண்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எல்லாருடைய ஜனங்களுடைய கண்களும் காணும்படியாய் ஒரு நாள் தேவன் பெருங்காற்றை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு சுகபல ஆரோக்கியத்தை தேசங்கள் மீது கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஐயா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்று எல்லோருடைய கண்களுக்கு மீது அற்பமாய் எண்ணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓ தகப்பனே, நாங்கள் உமக்குள்ளாக அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு கணம் கரங்களை தட்டி, ஓ என் தேவனை கரங்களை தட்டி, அற்புதமான தெய்வத்தை கரங்களை தட்டி, உன்னதமான தெய்வங்களை கரங்களை தட்டி, ஓ தகப்பனே, தொடர்ந்து ஜெப வேளைக்குள்ள நாங்கள் கடந்து போக போகிறோம். ஆகிய ஒரு நிமிஷம் தேவனை நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். அப்பா தகப்பனே, என் தேவாதி தேவனே, மகிமையின் ஷரோபியே, சாரோரின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, ஆயிரம் பயிராங்களை சிறந்தவரே, உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்த நாமம். உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே அப்பா எல்லா நாமங்களும் உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்த நாமம் என்று அறிக்கை செய்யும். எல்லா உலகம் கால்களும் உமக்கு முன்பாய் முடங்கும். நீர் ஒருவரே ராஜரீகம் பண்ணுகிறவர், நீர் ஒருவரே முழங்குகிறவர், நீர் ஒருவரே அப்பா தகப்பனே எல்லா சூழ்நிலைகளையும் காண்கிறவர், நீர் ஒருவரே அப்பா பெருங்காற்றை அனுப்பி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா தகப்பனே, இந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய தொழுவத்திலே நின்றப்பா நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம். என் தேவனுக்கு முன்பாய் உண்மையோடு முத்தமத்தோடு ஒரு மனுஷன் நின்றாலும் தேவன் சொன்னதை சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். தேவனால் எல்லாம் கூட எல்லா சூழ்நிலையும் காண்கிறவர், எல்லா நெருக்கங்களையும் காண்கிறவர், எல்லா பிரச்சனைகளையும் காண்கிறவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார், எங்கள் நடுவிலே இருக்கிறார். அவரால் எல்லாம் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் தேவனுடைய நாமம் உயர்ந்த நாமம். என் தேவனுடைய நாமத்துக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நடக்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நானும் நீங்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் ஆராதிக்கின்றோம். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கு கூடுகிறோமோ அங்கு அவர் நடுவிலே இறங்கி வந்து அவர் எங்களோடு சந்தோஷப்படுகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அப்படியே தேவ பிரசன்னம் இருக்கிற வேளையில் மிகுதியான காரியத்தை பிலிப் சத்யகுமார் அவர்கள் வந்து ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுத்து அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக எல்லாருமாக ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நாங்கள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமாக ஒருமனப்பட்ட
வேளையில என் தேவன் இந்த இடத்துல இருந்து உலாவி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் பதிலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எரேமியா 29வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்கள் தேவன் செவி கொடுத்து அதை ஆசீர்வதித்து அதை தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இந்த மத்தியில உலாவி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. விசேஷமாக ஹல்லேலூயா நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ண போகின்றோம். எங்களுக்கு தந்த ஆண்டவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்து தந்த விசுவாச வாழி திருச்சபை, எங்களுக்கு தந்த ஒவ்வொரு கிளைச்சபைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனார், தாயார், பிள்ளைகள், மூப்பர் குடும்பம், தலைவர்மார் குடும்பங்கள், ஒவ்வொரு விசுவாசியல் குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி எங்கள் சபையில வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. விண்ணப்ப கூடையில் இருக்கின்றது. அந்த விண்ணப்ப கூடையில போட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருமாக ஒருமனப்பட்டு கரங்களை உயர்த்தி அவருக்கு நேராக, தகப்பனே இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ் திருச்சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே நீர் ஆண்டவரே இந்த மத்தியில உலாவுற தெய்வம், எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறீர் ஐயா. தகப்பனே எங்கள் சபையை கட்டுவேன், பாதாளங்கள் மேற்கொள்ளாது நீங்க சொன்ன தெய்வம் ஐயா. எங்கள் ஒவ்வொரு சபையையும் ஆண்டவரே பாதாளங்கள் மேற்கொள்ளாத பண்டம் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சபைக்கு எதிராக ஆண்டவரே, சபைக்கு எதிராக ஆண்டவரே எரிகிற பொறாமையின் வஞ்சக ஆவி, எரிச்சலின் ஆவிகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடித்து ஜெபிக்கிறேன் சுவாமி. சபை ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. சபைக்கு ஆண்டவரே நீங்க தலையாக இருக்கிறீர் ஐயா. சபையை ஆசீர்வதிங்க, கிளச்சபைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. கிளச்சபை ஆண்டவரே ஐண்டோவன் சபை, பெல்சிய சபை ஆண்டவரே, பிரேடா சபை, ஸ்ரீலங்கா சபை, ஒவ்வொரு சபைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே சபையை ஆண்டவரே சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறீயா. நீங்கள் ஆண்டவரே சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சபைக்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. ஆத்துமா வாரத்தை ஆண்டவரே சபையில ஓட்டும், சபையில ஆத்துமா புதிய புதிய ஆத்துமாக்களை அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன், தாயாரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. மூப்பர் குடும்பம், தலைவர்மா குடும்பம் ஆண்டவரே, விசுவாசியல் குடும்பம் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, கிருபையை நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. தகப்பனே பிள்ளை குடும்பங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது பாதுகாப்பும், உமது அன்பும், உமது தயவும், உமது இரக்கமும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த குடும்பங்களும் ஆண்டவரே சுக, பலன், ஆரோக்கியம், கிருபை, நன்மை எல்லாம் அந்த குடும்பத்தில் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த நாளுக்காக ஆண்டவரே ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம், ஹல்லேலூயா. நாங்கள் பிறந்த இலங்கை தேசம், இன்றும் வாழ்கின்ற நெதர்லாந்து தேசம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேசங்கள், இந்தியா, எல்லா தேசங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். 5 கண்டங்களில் ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவர் உருவாக்கிய ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ண போறோம். தகப்பனே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த தேசங்களை உங்க அன்பு கருத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசங்களை ஆளுகிற ராஜாக்கள், ராணிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்திலே ஆண்டவரே இந்த கொள்ள நோய்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு விலகும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த தேசத்தில் ஆண்டவரே பஞ்சங்களோட, பட்டினியோட ஆண்டவரே இந்த கொள்ள நோய்களோட ஆண்டவரே ஆண்டவரே படு காயங்களோட ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒரு பிள்ளைகளையும்
நினைவு கொண்டு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் மனம் உருகிற தெய்வம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் மனம் இறங்கி ஆண்டவரே மனம் உருகும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். தேசங்களை ஆசீர்வதிங்கப்பா, தேசத்து ராஜாக்களை ஆசீர்வதிங்க, தேசத்து ராணிகளை ஆசீர்வதிங்கப்பா. தேசம் ஆண்டவரே உமக்கு சொந்தமான தேசங்களை ஒவ்வொரு தேசங்களும் நீர் ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உருவாக்கிய கர்த்தாவே, இந்த தேசங்களை நீர் தானையா உருவாக்கினீர். ஒவ்வொரு தேசங்களின் மேல ஆண்டவரே உமது ஆளுகை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே நீங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை ஆண்டவரே பிறந்து வளர்ந்த தேசம், நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம், இந்த இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இலங்கை தேசத்திலே ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பஞ்சங்கள் பட்டினிகள் அந்த தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கொள்ள நோய்கள் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாக ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு கண்டனங்களையும் இயேசு கரத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த விண்ணப்ப கூடைக்கு நேராக கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விண்ணப்ப கூட இந்த வருடத்துல பிள்ளைகள் என்னென்ன தாகத்தோடு எதற்காக எழுதி போட்டிருக்கிறார்களோ அந்த தாகத்தை தீக்கிற தகப்பன் இந்த விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொடுக்க போகின்றார், இன்னும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த விண்ணப்ப கூடிய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் விசேஷமாக உமது கரத்தை ஆண்டவரே இந்த விண்ணப்ப பாக்ஸில் வைக்கிறேன் சுவாமி. இந்த விண்ணப்பத்தில் ஆண்டவரை எழுதி போட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே என்னென்ன தேவைக்காக என்னென்ன வாஞ்சைகளோடு ஆண்டவரே உமது சமூகத்தில் எழுதி போட்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீங்க சந்திக்கிற தகப்பனப்பா. ஆண்டவரே ஆண்டவரே பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. நீங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த விண்ணப்ப கூடையில போடப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை கொடுத்தீர் ஐயா. இன்னும் கொடுக்க போற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே எந்தெந்த தாகத்தோட இருந்தாலும் அந்த தாகத்தை தீக்கிற தகப்பன் ஐயா. ஆண்டவரே நீங்க சொன்னீங்கப்பா, கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரையா. இந்த வேளையில் ஆண்டவரே இந்த விண்ணப்ப பாக்ஸுக்காக ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் போட்ட ஒவ்வொன்றையும் கேட்கிறோம் சுவாமி. அதே ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு இந்த வருடத்தில் சாட்சியாக உமது சமூகத்தில் நின்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகப்பனே நீ செய்ய போற அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு வர ஆவிக்குரிய தாயார் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தாயார அவருடைய ஆண்டோட சிலுவையில மறைத்து கொண்டு ஹல்லேலூயா வார்த்தை ஒவ்வொன்றும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நல்ல நிலத்தில் விதைக்கிற விதைகளாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க தாயாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் எல்லாருமாக ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய தாயாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நேரத்திலும் அப்பா இந்த வார்த்தையை ஆண்டவரே உமது வார்த்தையை கொண்டு ஆண்டவரே இந்த மத்தியில சுமந்து கொண்டு வந்திருக்கிற நீ காண்கிறீப்பா தகப்பனே. உமது வார்த்தை ஒவ்வொன்றும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே. இந்த தாயார் இல்லையாண்டப்பா, தாயாருக்குள்ள ஆண்டவரே நீங்க இருந்து ஆண்டவரே பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ என்று கேட்டுறையா ஆண்டவரே. அப்படியாக இந்த தாயாரோ ஆண்டவரே நீங்க பேசும்படியாக தாயாரே ஆண்டவரே உமது சிலுவை நிழலுக்கு நாம் மறைத்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்து இருக்காலும் பார்த்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு பக்கத்துல சொன்னா இனி மற்ற ஆளை பார்த்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் ஜெகோவா ஈரேயா இருக்கிறார். இருந்து ஒரு பாடலை பாடி, இருந்து ஒரு சின்ன ஒரு பாடலை பாடி இருந்த வண்ணமாய் நீங்க பாடுங்க. எழும்ப தேவையில் இருந்த வண்ணமா உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து அந்த பாடல் வரட்டும். ஜெகோவா ஈரே எனக்கு எல்லாம் நீரே.
தான் நீங்க. வாழ்க்கையில் எல்லாம் வரும் போகும், ஒன்றும் நிலைத்திருப்பதில்லை. ஆனா நம்ம தேவை ஒவ்வொன்றையும் அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். போஷிக்கிறார், ஊக்குவிக்கிறார், காப்பாற்றுகிறார், நடத்துகிறார், தாங்குகிறார், ஏற்றுகிறார், சுமக்கிற தேவன் அவர்தான். எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், யாரும் என்ன அறியல. ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை உள்ள கையில நான் வரைஞ்சிருக்கிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். எனக்கு உங்க சத்தம் நல்ல ரொம்ப சத்தம், எனக்கு உங்களோட சத்தத்தை கேட்க எனக்கு விருப்பமா இருக்கு. ஜெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஜெகோவாயிரே. கண்களும் உள்ளத்தின் அடியாளத்தில் இருந்து அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, நான் எதிர்பார்த்தது அநேகம், ஆனா இன்னும் என் வாழ்க்கையில் அநேகம் நிறைவேறலேன்னு யோசிக்கலாம். அவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவர் உனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீர். சத்தமா சொல்லுங்க, பதில் தருவீரே. வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுவோம். தேங்க்யூ. நல்ல ஆண்டவரே, வறுமையான இந்த மாலை பொழுதுல எங்களோட கருத்துக்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களோட வார்த்தை தான்
எங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வார்த்தை வந்தா தான் சுவாமி எங்களோட வாழ்க்கை மாறும். உங்களோட வார்த்தையை ஆண்டவரே இல்லாத இடத்துல ஒன்று உருவாக்க வல்லமுள்ள அந்த வார்த்தை எங்களூடாக கிரிய செய்யும்படியாக இந்த நாளில அந்த வார்த்தையை எங்களூடாய் அனுப்பி நீங்க போஷிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அநேக விதமான தேவைகளோடு வந்திருக்கலாம் அப்பா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களா இருக்கலாம். ஒரு ஒட்டையில நீ எழுதி அநேக காரியங்களை நீ வச்சிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரம்மா. De Heer ziet dat je vele dingen op een papier hebt geschreven. ஒரு ஒட்டையில எழுதி நீ அநேக காரியங்களை வச்சிருக்கிற பார்க்கிறார். சிலது பக்கத்துல நீ இப்படி ஒரு சரி மாதிரி போட்டிருக்கிற, இது நடந்துட்டு இன்னும் இது நடக்கலையேன்னு நீ பார்த்துட்டு இருக்கிற. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, Die zegt tegen jou, கர்த்தர் இந்த நாளில de Heer zal vandaag அந்த கதவை திறந்து விட அவர் வல்லவராய் voor இருக்கிறார். jou openen. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Er is niks onmogelijk door de நீ Heer. விசுவாசித்தால் அந்த மகிமை இப்பொழுது இந்த நேரத்திலே op dit moment you will receive. Zal je het ontvangen? Hallelujah. Halleluja. நீ எங்கிருந்தாலும் கர்த்தர் உன்னை அதிகமாய் Waar நேசிக்கிறார். je ook bent, de Heer houdt van jou. இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் Bid dat சுவாமி. iedereen hier gezegend wordt. இந்த வார்த்தை அனுப்பி Heer, stuur het எங்களை woord. ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்க, En wilt u ons genezen, விடுதலையாக்குங்க, ons bevrijden கட்டி எழுப்புங்க, en ons bouwen ஆசீர்வதிங்க. en zegen. என் வாயின் வார்த்தைகளும் De woorden van mijn mond, எல்லோருடைய இருதயத்தின் alle தியானமும் gedachtes hier, உங்க சமூகத்துல பிரீதியாய் mochten இருப்பதாக bij u zijn, Vader. இயேசுவின் நாமத்துல In Jezus' naam ஜெபிக்கிறோம் நல்ல bidden பிதாவே. wij, goede Heer. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Halleluja. வார்த்தைக்கு ஆதாரமாக Voor het woord ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க wil விரும்புகிறேன். ik een woord bij jullie voorleggen. 1 தெசலோனிக்கேயர் 1 Thessaloniken, 2ஆம் அதிகாரம் hoofdstuk 2, 11ஆம் வசனம். vers 11. 1 தெசலோனிக்கேயர் 1 Thessaloniken, 2ஆம் அதிகாரம் hoofdstuk 2, 11ஆம் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் en voor zijn hemelse rijk, அவருடைய மகிமைக்கும் voor zijn heerlijkheid, உங்களை அழைத்த உங்களை en என்னை u, voor jou நாம் ஒவ்வொருவரையும் en voor iedereen, அழைத்த தேவாதி de God der தேவனுக்கு goden die ons geroepen heeft, நீங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் dat iedereen, பாத்திரமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி opdat wij waardig hiervoor இந்த zullen zijn, வார்த்தை சொல்லுகிறது. zegt het woord tegen ons. எல்லாரும் சேர்ந்து Laten we met z'n allen இந்த வார்த்தையை het woord lezen. வாசிங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும். இப்ப நாங்க இதை இப்படி Nu வாசிப்போம். gaan wij dit zo lezen. எங்களை அழைத்த தேவன் Hij die ons நாங்கள் geroepen, பாத்திரமாய் நடக்க dat வேண்டும். wij waardig zullen wandelen. எல்லாரும் தமிழாக்கள் தானே? We zijn allemaal Tamilse mensen, toch? சரி, தமிழ்ல தான் போட்டிருக்காங்க. சோ எல்லாரும் எனக்கு எல்லாட்ட சத்தமும். Ik wil iedereen zijn stem horen. சில பிள்ளைகள் நீங்க டச் வச்சிருந்தீங்கன்னா டச் பைபிள் Als je het Nederlands hebt, lees het in het Nederlands. சத்தமாய் நீங்க வாசிங்க. Ik wil het luid lezen. வாசிப்போம். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. Halleluja. அப்ப தேவன் Dus God, நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி Hij heeft ons allemaal geroepen. அநேக முறைகளில் நாங்கள் பார்த்து கொண்டு Hebben vele வந்திருக்கிறோம். momenten hebben we dit bekeken. நாம் ஒவ்வொருவருக்கும் Voor iedereen ஒரு இன்விடேஷனை கர்த்தர் heeft Hij ons een கொடுக்கிறார். uitnodiging gegeven. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். Hij heeft aan iedereen அவர் gegeven. பட்சபாதம் பார்க்கிற தேவன் Hij is niet iemand die அல்ல. op uiterlijk kijkt. நானும் நீங்களும் ஆராதிக்கிற Maar jij தேவன் en ik die wij அவர் ஒரு aanbidden. மியூட் அல்ல, அவர் ஒரு ஊமையான தெய்வம் அல்ல. Hij is niet zomaar een beeld. அவர் பேசுகிற Hij தேவன். is iemand God die spreekt. ஹல்லேலூயா. Halleluja. உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிற Hij தேவன். is een God die jouw stem hoort. நீங்க கூப்பிடும் பொழுது ஓடி வந்து Wanneer je விடுவார். roept, komt Hij rennend naar jou toe. அது மாத்திரமல்ல, Niet alleen dat. உங்களுக்கு என்னது தேவை Wat je ook allemaal என்பதை nodig அவர் hebt, அறிந்திருக்கிறார். Hij kent dat. ஏனெனில் அவர்தான் என்னையும் உங்கள் எல்லாரையும் உருவாக்கி
உருவாக்கி Hij alleen heeft jou en mij gecreëerd. அந்த தேவன் நம்மை En die அழைத்திருக்கிறார். God heeft ons geroepen. எதற்காய் அழைத்தார் Waarvoor என்று heeft hij ons nou சொல்லி geroepen? கடந்த முறைகளிலே De நாங்கள் afgelopen keren hebben we gezien. Als eerste, 1 தெசலோனிக்கேயர் 1 Thessaloniken, 3ஆம் அதிகாரம் hoofdstuk 3, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, vers 7 zegt. அவர் நம்மை அசுத்தத்துக்காக அல்ல Hij heeft niet voor onreinigheid geroepen, பரிசுத்தத்துக்காக maar voor de அழைத்தார். heiligheid heeft பக்கத்துல hij ons இருக்காளுக்கு geroepen. சொல்லுங்க, Zeg பார்த்து tegen je சொல்லுங்க. naast je, என்னையும் உங்களையும் hij die jou en mij, பரிசுத்தத்துக்காக hij heeft ons அழைத்தார். geroepen voor de heiligheid. சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேக்குதே இல்ல, Ik சத்தமா hoor jullie, சொல்லுங்க. laten we het luid zeggen. என்னையும் உங்களையும் Hij die jou en mij, பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் om heilig te அழைத்தார். zijn, heeft hij ons geroepen. ஹல்லேலூயா. Halleluja. வேதம் அதே பகுதி Ook in 3ஆம் die வசனம் stuk, சொல்லுகிறது, vers 1 zegt, அது தேவ சித்தம், dat is Gods wil. அவருக்கு அது விருப்பம். Dat wilt hij. அதுதான் அவர் உங்கள் மேலும் என் மேலும் வச்சிருக்கிற ஒரு விருப்பம். Dat is iets wat hij verlangt bij ons. பரிசுத்தமாக வாழ வேண்டும். Dat we heilig moeten leven. பேச்சில பரிசுத்தமா Dat we in het இருக்கணும். woorden heilig moeten zijn. பார்வையில பரிசுத்தமா In je இருக்கணும். in je zien moet je heilig கேட்கிற zijn. காரியத்துல In hetgene பரிசுத்தமா wat je hoort இருக்கணும். moet je heilig எங்கட zijn. நடக்கிற வழிகளில் எல்லாம் In het நாங்கள் pad wat je wandelt பரிசுத்தமா moet je இருக்க heilig வேண்டும். zijn. எங்கட செய்கைகள் ஒவ்வொன்றிலும் In alle handelingen die we verrichten, பரிசுத்தமாய் இருக்க Moeten wij வேண்டும். heilig zijn. ஏனென்றால் Waarom? பரிசுத்தம் இல்லாமல் Zonder heiligheid தேவனை யாரும் kunnen தரிசிக்க wij முடியாது. kunnen we God niet zien. இருதயத்துல யார் யாருக்கெல்லாம் சுத்தம் இருக்கிறதோ Wie allemaal zuiver is van அவன் hun harten, தேவனை தரிசிக்க முடியும், காண Zij முடியும், kunnen God அவருடைய zien en காரியங்களை ervaren. அனுபவிக்க முடியும். en kunnen alles zien van God. ஒன்று அப்படி பார்த்தோம், Zo hebben we அவர் gekeken. நம்மை பரிசுத்தத்துக்காய் Hij heeft ons voor அழைத்திருக்கிறார். de heiligheid geroepen. இரண்டாவது Als பார்த்தோம், tweede hebben we gezien, 1 பேதுரு 1 Petrus, 2ஆம் அதிகாரம் hoofdstuk 2, 21ஆம் வசனம் vers சொல்லுகிறது, 21 zegt als volgt. பாடுகளை இதற்காக நம்மை Ik heb je அழைத்திருக்கிறார். hiervoor geroepen. எதற்காக என்று சொல்லி Waarvoor heeft ons 20ஆம் வசனத்தை geroepen? நாங்கள் De vorige பார்த்தால், vers stond, பாடுகளை சகிக்க, om de ellende te verdragen, பாடுகளிலே பொறுமையாய் இருக்க om dit geduldig te நம்மை verdragen, heeft அழைத்திருக்கிறார். hij ons geroepen. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை Een christelijk பாடு iemand, நிறைந்த வாழ்க்கை, dat is een ellendevolle வேதனை நிறைந்த leven. வாழ்க்கை. Dat is ellendevolle ஏனென்றால் leven. அவன் Waarom? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். Want hij moet heilig உலகத்திலே leven. இருந்து அவன் வேறு Hij is gescheiden van de அவனுடைய wereld. வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது. Hij is volledig அவன் veranderd. உலகத்தார் போல் வாழ முடியாது. Hij kan niet zoals de அவனுடைய aarde பேச்சு leven. வித்தியாசமா இருக்கும். Zijn spreken zal அவனுடைய anders பார்வை zijn. வித்தியாசமா Zijn zien இருக்கும். zal anders அவன் zijn. கேட்கிற காரியங்கள் gehoor zal வித்தியாசமா anders இருக்கும். zijn. அவன் நடக்கிற காரியங்கள் Hoe hij வித்தியாசமா wandelt is இருக்கும். zal anders அவனுடைய zijn. செய்கைகள் எல்லாமே வித்தியாசமா Onze இருக்கும். handelingen zullen anders zijn. So, அப்படிப்பட்ட அவன் Zo'n iemand, சில பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம் waarom door அந்த Christus, பாடுகளை als hij die ellende, அவன் de schande, பாடுகளுக்கு கிறிஸ்துவோடு சேர்ந்து பாடுகளை அவன் அனுபவிக்க de ellende வேண்டும். dat hij samen met Christus அப்படி அவன் ervaart, dat hij dit moet கிறிஸ்துவோடு பாடுகள், verdragen. அவன் அந்த பாடுகள் உபத்திரவ நேரத்திலே Tijdens ellende en problemen, கிறிஸ்துவோடு சேர்ந்து அதை சுமக்கிற wanneer hij வேளையிலே het samen met Christus அவன் என்ன draagt, செய்வான்? wat zal hij doen? பாடுகளிலே அவன் என்ன செய்வான்? wat zal hij dan doen? பாடுகள் நேரத்திலே Op dat moment கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார், zal hij கர்த்தரவனை zal God உயர்த்துவார், hem verhogen. அந்த பாடுகளிலே இருந்து En vanuit die அவனை ellende விடுதலையாக்குவார், zal hij bevrijd கர்த்தர் worden. அந்த பாடுகளை En சுமந்திடுவார். dan zal hij samen dit dragen. அதற்காகத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Daarvoor zijn wij geroepen. அதுதான் 15ஆம் வசனம் சொல்கிறது. Dat zegt vers 15. 2ஆம் அதிகாரம் In twee- 15ஆம் வசனம் In 2 vers சொல்கிறது. 15 அது staat, தேவனுடைய dat சித்தமாய் is Gods இருக்கிறது. wil. அதனாலே Daarom, பாடுகளை நாங்கள் அனுபவிக்கும் போது Wanneer we gewoon ellende வேதம் verdragen, தெளிவாய் சொல்கிறது, zegt het woord duidelijk, புத்தியீன மனுஷனுடைய அறிவை நாங்கள் அடக்கி kunnen we போடுகிறோம். de wijze man herkennen aan zijn Halleluja. wijsheid. எங்களை குறித்து வெளியே வித்தியாசமாய் Mensen பேசலாம். kunnen misschien anders praten over ons. ஆனால் அவன் புத்தியீனன், Maar wanneer hij wijs is, அவனுடைய அறிவை நீ அடக்குவது Zijn gedachten, தேவனுடைய சித்தமாய் dat is இருக்கிறது. Gods wil. ஆகவே ஒன்று பார்த்தோம், Daarom één hebben we gezien. பரிசுத்தமாய் இருப்பது தேவ Om சித்தம். heilig te leven is Gods wil. இரண்டாவது பார்த்தோம், Als tweede hebben we gezien, பாடுகளை அனுபவிப்பது om de தேவனுடைய ellende te சித்தமாய் verdragen is இருக்கிறது. Gods wil. மூன்றாவது Als பார்த்தோம், derde hebben we gezien, தேவன் எதற்காய் நம்மை Waarvoor heeft God ons geroepen? அதான் அந்த முதல் வசனத்தை வாசித்தோம். laten we lezen. 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கே, 2ஆம் அதிகாரம் hoofdstuk 2, 14ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய ராஜ்யத்துக்காகவும் voor zijn koninkrijk, பரலோக voor zijn ராஜ்யத்துக்காகவும் hemelse koninkrijk, தம்முடைய En voor zijn heerlijkheid. அப்ப மூன்றாவது பார்க்க Dus als போகிறோம், derde, அவர் தம்முடைய மகிமைக்காய் நம்மை அழைத்திருக்கிறார். voor zijn heerlijkheid So, heeft ons மூன்று காரியம். geroepen. ஒன்று Dus als எதற்காய் eerste நம்மை hebben we gezien அழைத்தார்? waarvoor. பரிசுத்தத்துக்காய் அழைத்தார். Hij heeft ons zijn heiligheid இரண்டாவது geroepen. எதற்காய் நம்மை அழைத்தார்? En voor de tweede, பாடுகளை om de ellende te சகிக்க, verdragen, பாடுகள்ல பொறுமையாய் om இருக்க, daar geduldig in om பாடுகள் te gaan, நேரம் நாங்கள் அமைதியா இருக்கும் om பொழுது daar rustig in te கர்த்தர் நம்மை blijven, உயர்த்துவார். அது zal de Heer தேவசித்தமாய் ons இருக்கிறது. verhogen als Gods wil. மூன்றாவது En நாங்கள் als derde பார்க்க hebben we போகிறோம். அதன் ஒரு பகுதியை சென்ற முறை பார்த்தோம். We vorige keer hebben மற்ற één gedeelte பகுதியை gezien. இன்றைக்கு பார்க்க போகிறோம். We gaan volgende gedeelte தேவன் zien. நம்மை தம்முடைய ராஜ்யத்துக்காகவும்
மகிமைக்காகவும் God அழைத்தார். heeft voor zijn koninkrijk en heerlijkheid நாம ons பார்க்க geroepen. போகிறோம் அவருடைய மகிமைக்காக நம்மை Hij அழைத்தார். heeft voor zijn heerlijkheid ons geroepen. பிதாவாகிய தேவன் Vader de Heer, அவர் சேரக்கூடாத ஒளியில வாசமாயிருக்கிற தேவன். hij is het licht waar niemand bij இஸ்ரவேல் kan. ஜனங்கள் Voor de அவரை Israëlieten, பார்க்கின்ற வேளையில wanneer toen ze hem அவர் zagen, பட்சிக்கிற அக்கினியை போல het is als een இருந்தார். verterende ஒரு vlam. அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது சொன்னால் Het is wanneer அதுக்கு vuur பக்கத்திலே is. போய் நாங்கள் நிற்க முடியாது. We kunnen niet அவ்வளவு vlak bij een vuur தணலாய் staan. இருக்கும். அப்படி அவருடைய மகிமை Zo- அதைவிட மேலாக இஸ்ரவேல் Zo ஜனங்களுக்கு was ook zijn இருந்தது. heerlijkheid bij de Israëlieten. ஹல்லேலூயா. Halleluja. அது மாத்திரமல்ல Niet alleen dat, சூரியனையே நம்மால பார்க்க we kunnen முடியாது. de zon niet eens aanzien. சூரிய வெளிச்சம் நேரத்துல நாம de சூரியனை lichtstraal பார்க்க van de முடியாது. zon kunnen wij niet eens zien. அதைவிட என் ஆண்டவர் Meer dan dat, பிரகாசமான தேவன். meer dan dat schittert hij. அவன் சேரக்கூடாத ஒளியில Hij is een licht waar niemand bij வாசமாயிருக்கிறபடியால் kan. நானும் நீங்களும் Jij en ik, பிதாவாகிய தேவனிடத்தில் Vader de சேர Heer. முடியாது. அப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? Dus wat doet de Vader de Heer? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தின்படி அந்த வார்த்தை இப்படி Het சொல்கிறது. woord zegt als volgt. தன்னுடைய மகிமையை Door zijn பிதா heerlijkheid தன்னுடைய மகிமையை heeft Vader de இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். aan Jezus Christus அந்த gegeven. வார்த்தை இப்படி சொல்கிறது. Het woord zegt 2ஆம் voor. வசனத்தை வாசியுங்கள். இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி Deze நாட்களில் laatste dagen, குமாரன் மூலமாய் குமாரன் Door de யாரு? zoon. குமாரன் என்றால் யாரு? Wie is de zoon? இயேசு கிறிஸ்து door மூலமாய் Jezus Christus, நமக்கு திருவுளம் அவர் பற்றினார். வெளிப்பட்டார். Heeft hij zich திருவுள்ளம் geopenbaard. பெற்றார். பேசினார். Heeft hij நம்மோடு gesproken. அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக door Jezus பிதா Christus பேசுகிறார். heeft de Vader gesproken. வாசிங்க. இவரை இவரை சர்வத்திற்கும் யார்? இவரண்டா யாரு? Wie is hij? அந்த இயேசு கிறிஸ்துவை die Jezus Christus, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக அவர் hij நியமித்திருக்கிறார். is de erfgenaam van alles. நானும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த இயேசு Jij- கிறிஸ்து Hoe எப்படிப்பட்டவர்? is Jezus Christus? Jij en ik aanbidden. சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. Hij is de erfgenaam van அது alles. மாத்திரமல்ல, Niet alleen dat, அவரை கொண்டு அவர் உலகங்களை en உண்டாக்கினார். met hem heeft hij alles இயேசு gecreëerd. கிறிஸ்துவை கொண்டு அவர் உலகங்களை Met Jezus உண்டாக்கினார். Christus heeft hij alles அடுத்த gecreëerd. வசனத்தை வாசியுங்கள். இவர் இவர் அவருடைய யார்? அவர் Wie is hij? இயேசு கிறிஸ்து. யாரு? Jezus Christus. சத்தமா சொல்லுங்க, யாரு? Wie? இயேசு Jezus கிறிஸ்து Christus. அவருடைய, அதாவது அவர் என்றால் யார்? இதுல Wie is யார் hij? சொல்லப்படுது? பிதா. இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையின் பிரகாசம். பிரகாசமும் Hij is de schittering van de heerlijkheid van de விளங்குதா? Vader. விளங்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய Jezus அப்பா Christus. யாரு? பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் Hij is de பிரகாசம் schittering van de அவருடைய heerlijkheid. தன்மையின் சொரூபமாயிருந்தார். En hij kwam daar. Hij அப்ப அவர் verscheen daar. தன்னுடைய மகிமையை பிதா தன்னுடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஜோவான் 17ஆம் அதிகாரம் Johannes 5ஆம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது. Zegt als volgt. உலகங்கள் உண்டாவதற்கு முன்னாக. Voordat de wereld en aarde werd gecreëerd. ஹல்லேலூயா. என்னவா? உலகம் உண்டாவதற்கு முன்பதாக Voordat de wereld werd gecreëerd. நீர் எனக்கு தந்த மகிமை. ஹல்லேலூயா. De heerlijkheid die u mij heeft உலகங்கள் gegeven. எல்லாம் படைப்பதற்கு முன்பாக, Voordat alles என்னையும் werd உங்களையும் gecreëerd. உருவாக்குவதற்கு முன்பாக, Voordat jij en ik werden ஆதாம் geschapen. ஏவாள் எல்லாரையும் Voordat உருவாக்குவதற்கு Adam, Eva en முன்பாக, iedereen werd gecreëerd. எல்லாம் வானம் பூமி எல்லாம் உருவாவதற்கு Voordat hemel en முன்பதாக aarde werden அந்த gemaakt. வார்த்தை Het சொல்லுகிறது. woord zegt. வானங்கள் உலகங்கள் உருவாக்குவதற்கு முன்பதாக Voordat hemel en aarde werden gemaakt. நீங்க எனக்கு தந்த மகிமை. De heerlijkheid die u mij hebt யோவான் gegeven. 17ஆம் அதிகாரம் Johannes 17. 5ஆம் வசனம் வாசிங்க. Vers எடுத்து 5 zegt als volgt. பிதாவே பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உலகம் உண்டாவதற்கு முன்பதாக Voordat de wereld er was. உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமை. De heerlijkheid die vanuit u அப்படின்னு mij hebt சொன்னா gegeven. பிதாவாகிய தேவனை நாங்க பார்க்க முடியாது. wanneer de Vader de Zoon kunnen அதனாலே zien. அவர் என்ன செய்தார்? Wat deed hij? அந்த மகிமை முழுவதையும் Dus heel zijn heerlijkheid இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். heeft hij aan Jezus Christus gegeven. அப்படின்னு சொன்னா Dus dat, அந்த இயேசு கிறிஸ்து dus Jezus Christus, இந்த உலகத்துல மனுஷ ரூபமாக வந்தார். hij kwam hier als mensenzoon, als அவர் een 33 mensgestalte. வருடங்கள் வாழ்ந்தார். Hij kwam hier, பாடுகளை hij அனுபவித்தார். had ellende, had maakte துன்பங்களை hij mee. கண்டார். Hij zag dingen. நமக்காக அவர் சிலுவையில நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் Daarom சிலுவையில heeft hij aan de சுமந்து kruis கொண்டு alles voor ons gedragen. அவர் மரித்து Hij stierf. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து En de derde dag அவர் stond hij இன்று op uit de... பிதாவின் வலது En bij பார்சத்தில் de rechterhand van de எனக்காயும் Vader is hij voor jou en voor mij, பரிந்து is hij aan het pleiten voor பேசிக் கொண்டிருக்கிறார். ons. ஹல்லேலூயா. Halleluja.
அந்த இயேசு கிறிஸ்து Die Jezus Christus, பரிந்து பேசுகிற இயேசு die Jezus Christus die கிறிஸ்துவை voor ons aan het pleit யார் is, யாரெல்லாம் நீங்கள் die விசுவாசிக்கிறீர்கள் allemaal in hem gelooft. விசுவாசித்தால் போதும் Als jij gelooft is அந்த voldoende. மகிமையை நீங்க காண Dan zul je முடியும். die heerlijkheid அந்த zien. மகிமையை பெற்றுக்கொள்ள Zo die முடியும். heerlijkheid அந்த ontvangen. மகிமையை நீங்க அனுபவிக்க Zo die முடியும். heerlijkheid அப்ப நீங்க யாரை ervaren. விசுவாசிக்கணும்? Wie geloven dan? Wie moet er dan geloven? சத்தமா சொல்லுங்க, யாரை விசுவாசிக்கணும்? Wie moeten wij geloven? சத்தமா சொல்லுங்க, யாரை? இயேசு கிறிஸ்துவை. நீங்க சொல்லும் பொழுது Wanneer je het zegt, உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் alle negatieve gedachten zullen சத்துரு weggaan. உங்களோட சிந்தையை பிடிச்சு வச்சா ஓடிடுவான். Zal het சொல்லுங்க, wegrennen. இயேசு கிறிஸ்து. Zeg Jezus Christus. சத்தமா சொல்லுங்க, Zeg இயேசு கிறிஸ்து. Jezus Christus. ஹalleluya. Halleluja. ஹalleluya. Halleluja. அவர் எப்படிப்பட்டவரா? Hoe is hij? அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Je moet in hem அந்த geloven. இயேசுவை நீங்க Je விசுவாசிக்க moet in Jezus geloven. அதனால தான் Daarom யோவான் 11ஆம் அதிகாரம் Johannes 40ஆம் வசனம் இப்படி zegt als சொல்லுகிறது. volgt. நீ விசுவாசிச்சா போதும். Als jij gelooft is voldoende. இதுக்கு நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே Misschien இந்த denk je, வாழ்க்கையில இப்படி இருக்குதே, mijn leven ziet er zo uit. நான் அநேகரை நம்பி போறேன், Ik vertrouw op velen. மனுஷரை நம்பி Ik போறேன், vertrouw op mensen. ஒரு டிரெக்டரை நம்பி போறேன், Ik vertrouw op hen. அல்லது ஒரு வேலை தேடுவதற்காக ஒரு இடத்துல போகிறேன், Of ik ga ergens heen அல்லது voor werk. யாராவது ஒரு ஒயிட் பீப்புள் எனக்கு உதவி செய்வாங்களா, Of zoals iemand mij அல்லது helpen. யாராவது ரிசப்ஷன்ல இருக்கிறார்கள் எனக்கு உதவி Zou iemand bij de செய்வார்களா, receptie mij helpen. அல்லது இந்த டிரெக்டர் எனக்கு உதவி Of செய்வார்கள், zal இப்படி mijn அநேகர், director அல்லது mij எனக்கு helpen? லாயர் இருந்தா அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்களா, Zal dingen mij helpen? ஒருத்தரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. Niemand zal jou helpen. ஒரே ஒருவரை நீ விசுவாசிச்சா மாத்திரம் Wanneer je போதும். één iemand alleen உன்னுடைய gelooft, வாழ்க்கையில zo in jouw அந்த leven, மகிமையை உன் கண்களால zou je die காண்பாய், heerlijkheid in je உன்னுடைய ogen, வாழ்க்கையில அதை அனுபவிப்பாய், zou je dat kunnen நீ அதை ervaren, பெற்றுக்கொள்ள முடியும். zou je dat ontvangen. ஹalleluya. Halleluja. ஆகவே அவருடைய மகிமையை Dus zijn heerlijkheid, நாங்க அந்த வார்த்தையின்படி பார்த்தோம், volgens de தம்முடைய vers die we hebben gezien, ராஜ்யத்துக்காயும் voor zijn koninkrijk en voor zijn நம்மை heerlijkheid, அழைத்தார். heeft ons அந்த geroepen. மகிமையை En die நானும் heerlijkheid நீங்களும் moeten jij en ik, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் als we யாரை dat willen விசுவாசிக்க bezitten, வேண்டும்? wie moeten wij geloven? யாரை விசுவாசிக்க Wie moeten wij வேண்டும்? geloven? இயேசு கிறிஸ்துவை Christus. விசுவாசித்தால் மாத்திரம் போதும். Alleen als jij dat gelooft is நீ voldoende. இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சா Als jij gelooft in Jezus Christus, அவரை நீங்க நம்பணும். Moet je hem அவர்தான் geloven. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம். hij is alles in jouw அவனுக்கு இந்த leven. நிலைமையை மாற்றுவார். Hij zal je இந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதத்தை situaties en செய்வார். omstandigheden இந்த veranderen. காரியத்தை ஒரு வெற்றியை Hij தருவார். zal een overwinning அவர் geven. ஜெகோவா ஈரே. Hij is Jehovah அவர் Jireh. ஜெகோவா ஷமா. Hij is Jehovah அவர் Shammah. ஜெகோவா ரஃபா. Hij is Jehovah அவர் Rapha. ஜெகோவா ரூபா. Hij is Jehovah அவர் Ruba. ஜெகோவா ஷாலோ. Hij is அவர் Jehovah ஜெகோவா நிசியா Hij is Jehovah இருக்கிறார். Nissi. அவரை நீ பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுகிற Wanneer je hem வேளையில் aankijkt en roept tot hem, அவர் உனக்கு உதவி zal செய்வார். hij je helpen. விசுவாசிச்சா மாத்திரம் போதும். Als jij gelooft is voldoende. விசுவாசிச்சா போதும். Als je gelooft is voldoende. இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். En de rest doet de Heer. என்றால் Waarom? அவரை விசுவாசிக்கிறவன், Wanneer je hem in de... இயேசுவை விசுவாசிக்கிறவன் Ieder die in Jezus ஒரு gelooft, நாளும் இருள நடக்க மாட்டான். die zullen அவன் niet in de எப்பொழுதும் duisternis wandelen, ஜீவ ஒளியில maar die zullen நடப்பான். het levende licht ஜீவ ஒளியை wandelen. Die zullen அடைந்திருப்பான். het levende licht wandelen. யாரெல்லாம் இயேசுவை Wie விசுவாசிக்கிறீர்களோ allemaal in Jezus gelooft, யாரும் வெட்கப்பட்டு niemand zal போவதில்லை. beschaamd raken. இயேசுவை விசுவாசிக்கிற Ieder die in ஒவ்வொருவரும் Jezus gelooft, அவர் என்ன செய்வார்? wat zal hij doen? அவர் எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறதோ Wat alle dingen die அங்கே gestorven கர்த்தர் is in ஒரு ons உரிமையை கொடுப்பார். Dan zal hij een leven geven. ஹalleluya. Halleluja. மரித்த பாரியங்களை பார்த்து Alle நாங்கள் gestorven பேசுகிற dingen. வேளையிலே In இயேசுவின் je leven. நாமத்திலே Zo die Jezus naam. இயேசுவை விசுவாசித்து நீ Wanneer je பேச Jezus ஆரம்பிக்கும் gelooft in பொழுது die naam, அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு Zal அற்புதத்தை de Heer een செய்வார். wonder verrichten. அந்த இயேசு நாமம் எல்லா நாமங்களுக்கும் Die Jezus மேலான naam is நாமம். boven alle அதை namen. குறித்து நாங்கள் கடந்த இந்த காரியங்கள் எல்லாம் கடந்த முறை பார்த்தோம். Dat hebben we allemaal gezien. இன்றைக்கு பார்க்க போகிறோம். Vandaag gaan we அப்ப kijken. ஒன்று மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? Wat moeten wij ஒன்று doen als we de heerlijkheid willen zien? இயேசு கிறிஸ்துவை We விசுவாசிக்க moeten வேண்டும். geloven in Jezus Christus. விலங்குதா விலங்கு இல்லையா? நல்லா விலங்கு. சரி, விலங்கினா கையை உயர்த்தி காட்டுங்க. விலங்காதாக்கள் இடது கையை உயர்த்தி காட்டுங்க. ரைட். எல்லாம் உங்களுக்கு நல்லா விளங்குது. இந்த கரங்களை உயர்த்தி Iedereen snapt காட்டுங்க. het. சரி, இப்போ நாங்கள் gaan nu- நம்பர் 2ஐ பார்ப்போம். Gaan we part 2 kijken. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 50. 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் Psalm 50, 50 23 ஏ பகுதியை மாத்திரம் வாசியுங்கள். vers 23. அந்த வாசனம் சொல்லுகிறது, Het woord zegt, ஸ்தோத்திர பலியிடுகிறவன். wie dank offert, என்ன சொல்லப்படுது? ஸ்தோத்திர wie பலியிடுகிறவன் dank offert, தேவனை மகிமைப்படுத்துகிறான். zal de Heer eren. ஹalleluya. Halleluja. ஏ பகுதியிலே பார்த்தோம், In die aangedeelte. இயேசுவை விசுவாசிச்சா
Als je என்ன Jezus பார்த்தோம்? gelooft, இயேசுவை விசுவாசிச்சா wie அந்த Jezus மகிமையை gelooft, காண்பாய். zou je die heerlijkheid zien. இப்ப நம்ம 2 பார்க்கிறோம். Nummer 2 gaan we நீ kijken. ஸ்தோத்திர பலியிட்டாய். Wie dank offert, யாரை wie மகிமைப்படுத்துகிறாய்? zou je dan eren? தேவனை God zou je மகிமைப்படுத்துகிறாய். dan eren. அப்ப நீ தேவனை மகிமைப்படுகிற இடத்துல Dus daar waar je God தேவனை eert, ஞானம் நீங்களும் மகிமைப்படுத்தும் பொழுது daar waar wij God அவர் eren, உம்மிடமாய் வந்து உன்னை zal de ஆசீர்வதிப்பார். Heer komen met jou zegenen. Halleluja. Halleluja. வாசிங்க சத்தமாய். Laten we luid lezen. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ஸ்தோத்திர பலியிடுகிறவர். என்ன பலியா? Wie dank offert, ஸ்தோத்திர பலி. wie dank offert, Right, நான் இத குறித்து உங்களுக்கு நான் விளக்கமாய் சொல்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் iemand die dank offert, என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை die zal mij மகிமைப்படுத்துகிறான். eren. அடுத்த வசனம் சொல்கிறது, De அடுத்த volgende பகுதி vers சொல்கிறது, staat, தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறான். அப்ப wie de யார் rechte weg யாரெல்லாம் gaat, ஸ்தோத்திர பலியிடுகிறானோ wie allemaal dank offert, அவனுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். daar என்னவா? geeft de Heer een zegening. தன் வழியை தானே செவ்வாய்ப்படுத்த Hij முடியும். maakt zijn eigen weg recht. அதாவது நாங்க ஸ்தோத்திர பலியிட பலியிட Wanneer we பலியிட dank பலியிட offeren, பலியிட offeren en offeren, எங்கட வழிகள் ஒவ்வொன்றையும் So alle தாறுமாறான wegen வழிகள், கரடான வழிகள், De கேடான wegen. வழிகள், கோணலான வழிகள், De scheve இந்த வழிகளை எல்லாம் Al deze மாறுபாடான wegen. வழிகள், இந்த வழிகளை எல்லாம் Deze wegen நாங்களே allemaal. செவ்வாய்ப்படுத்தக்கூடிய அளவுக்கு Zodat wij hem zelf தேவன் recht kunnen அந்த maken. கிருபைகளை செய்வார். Zal God zijn அது verrichtingen மாத்திரமல்ல. doen. Niet alleen dat, யார் யாரெல்லாம் Wie இயேசுவை அது பிதாவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துறீர்களோ wie allemaal de வேதம் God தெளிவாய் dank சொல்கிறது, offert, het woord zegt, ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். dan zal hij zijn redding laten zien. விடுதலையை உனக்கு கொடுப்பாரு. Hij zal je bevrijding geven. சமாதானத்தை உனக்கு Hij zal je வெளிப்படுத்துவாரு. een vrede geven. சந்தோஷத்தை உனக்கு Hij zal je een வெளிப்படுத்துவாரு. blijdschap geven. வியாதியை உனக்கு கர்த்தர் குணப்படுத்துவார். அந்த Hij zal je ook ரட்சிப்பு, genezen van இந்த ziekte. ரட்சிப்புக்களை எல்லாம் வரும். Alles zit in die redding. அதை கர்த்தர் உன்னூடாக De செய்வார். Heer die zal het door jou doen. எத்தனை பேருக்கு விளங்குச்சுது? Hoeveel mensen begrijpen அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையின் அந்த பகுதியை Laten we kijken naar deze vers. இங்கிலீஷ்ல In het Engels, AMP டிரான்ஸ்லேஷன்ல அந்த பகுதி ஒருக்கா in பார்ப்போம். AMP vertaling staat. எல்லாரும் அந்த தமிழிலே கொஞ்சம் அந்த பகுதி வித்தியாசமா இருக்கிறது. in het Tamil staat een beetje anders. ஸ்தோத்திர பலி என்கிற சொல்லுகிற காரியம் Over het இந்த dankoffer. இங்கிலீஷ்ல AMP டிரான்ஸ்லேஷன்ல In het AMP staat. ரொம்ப தெளிவாய் Staat heel சொல்லப்பட்டிருக்கு. duidelijk. சோ எல்லாரும் இங்கே வாங்க. Laten we hier யாராவது kijken. ஒருவர் வாசிங்கள். He who He who offers offers. He who offers. Hij wie offert, யாரெல்லாம் நீங்க ஸ்தோத்திர பலியிடுறீங்களோ wie allemaal een அங்க dankoffer ரெண்டு brengt. ஐட்டம்ஸ் சொல்லப்படுகிறது. நாங்கள் தமிழ்லே வாசிக்கிறோம். Als we ne- ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான். Wie dankoffert zal de Heer அப்படிதானே eren. வாசித்தோம். அப்படிதானே வாசித்தோம். வாசித்தது ஞாபகம் இருக்கிறதா? Hebben jullie begrijpen? ரைட். இப்ப இதிலே Hier சொல்லப்படுகிறது. staat, He who offers hij die offert, a sacrifice of praise. geeft een prijs. அப்ப ஸ்தோத்திர பலி இங்கே ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. Er wordt de dankoffer Number wordt in twee 1, dingen gesplitst. sacrifice of Het praise. is een prijs die அவரை je toewijdt. துதிக்க வேண்டும். Het is een toewijding. Number 2 சொல்லப்படுகிறது. Nummer 2 staat, And thanksgiving. een dankgeving. நன்றி சொல்லுகிறது. Dankzegging. அப்ப ஸ்தோத்திர பலி என்கிற வேளையிலே Als we kijken அங்க naar ரெண்டு dankoffer, zitten காரியம் twee dingen இருக்கிறது. erin. ஒன்று Als eerste, என்ன ஒன்று? துதி செய்கிறது. is het துதிக்கிறது. loven, சத்தமா வாங்க. lofprijs. என்ன? துதி செய்கிறது. எல்லாம் இங்க தானே இருக்கீங்க, ரைட்? சத்தமா வாங்க. Laten என்னது? we luid zeggen. துதிக்கிறது. இரண்டாவது En als tweede, நன்றி. dankzegging. இந்த ரெண்டு சேர்ந்தது Deze தான் twee என்ன? dingen samen is ஸ்தோத்திர பலி. dankoffer. புரியுதா பிள்ளைங்க? Begrijpen jullie het? காணா திருப்பி வாசிங்க. Laten we lezen. He who offers Hij die a offert sacrifice of praise and thanksgiving En een dankzegging honors me. Wat என்னை hem அவன் eert. கனப்படுத்துகிறான், என்னை அவன் மகிமைப்படுத்துகிறான், Om hem te என்னை heerlijken. அவன் உயர்த்துகிறான், Om hem te என்னை verhogen. அவன் en hij மேன்மைப்படுத்துகிறான். verhoogt hem. ரெண்டு Er காரியம். zijn ஒன்று twee என்ன? dingen. Als eerste, துதிக்க de வேண்டும். eerste இரண்டாவது, lofprijs. En als tweede, சத்தமா, எனக்கு எல்லாட்ட வாயும் கொஞ்சம் அசையணும். ik wil iedereen zijn mond zien நல்ல நீங்க bewegen. எல்லாரும் அநேகமானவர்கள், 100க்கு 50 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் முன்கப்பிய போட்டிருக்கீங்க. வெரி குட், ஐ அப்ரிஷியேட். Iedereen heeft een mooi net mondkopje op. போட்டாலும் பரவாயில்லை, அதற்குள்ளாய் வருகிற உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். De Heer zal je standaard. போடாவிட்டாலும் பரவாயில்லை, Als je ook niet கர்த்தர் hebt. உன்னையும் De Heer zal ஆசீர்வதிப்பார். jou ook zegenen. Halleluja. Halleluja. ரெண்டு காரியம். Er zijn Number twee 1. dingen. Nummer 1. Number 2. இங்கால number 1. Number 2. Number 1. Number 2.
அப்ப ஸ்தோத்திர பலி Dus als we kijken naar ரெண்டையும் donker, zijn er உள்ளடக்கும். 2 dingen. ஒன்று Als eerste துதிக்கிறது, de lofprijs. இரண்டாவது Als tweede ஸ்தோத்திரம் செலுத்துவது. dankzegging. துதிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் என்ன? Jullie weten wat lofprijs தேவனை is. உயர்த்துவது, தேவனை உயர்த்துவது. De Heer verhogen. தேவனே, O நீர் Heer, பெரியவர், u bent groot. நீர் நல்லவர், U bent goed. நீர் வல்லவர், U bent krachtig. யெகோவா ஷமா, Yehova Shammah. யெகோவா ரஃபா, Yehova Rapha. யெகோவா ஷாலோம், Yehova Shalom. என்று அவரை நாங்கள் துதிக்கிறது. Dat we hem zo loven en இரண்டாவது அவருக்கு prijzen. நன்றி En tweede is சொல்லுவது. dankzegging. என்னை காப்பாற்றினீங்களே Heer, u heeft நன்றி. mij beschermd. உடுத்தி வித்தீங்களே நன்றி. U heeft het gedaan, என்னை dank u wel. தாங்கினீங்களே நன்றி. U heeft mij gezien. என்னை சுமந்தீங்களே U heeft mij நன்றி. gedragen, என்னை dank u. போஷிச்சீங்களே U heeft mij gevoed, dank u. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே நன்றி. Dank u wel. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீர் நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். Laten we de Heer danken. ஹல்லேலூயா. Halleluja. பாடினோம், என் ஆத்துமாவே. எங்கிருந்து சொல்லணுமா? Waar moeten we het zeggen? ஆத்துமா தான் ஆண்டவருக்கு Vanuit je ziel. ஆத்துமா ஆண்டவரோடு செய்யணும். Met onze ziel. நன்றி சொல்லு. எப்படியா? Hoe? முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லணும். அப்ப இந்த துதிக்குள்ள இந்த Dus ஸ்தோத்திரத்துக்கு in die ரெண்டு இருக்குது. dankoffer ஒன்று zitten 2 dingen. துதி, De இரண்டாவது eerste dank, ஸ்தோத்திரம். lofprijzing en நன்றி சொல்லுகிறது. dankzegging. ரைட். இப்ப இப்படியே வைத்துக்கொண்டு Als we zo kijken, எபிரேயர் Hebreeën 13 அதிகாரம் 13, 15 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். vers 15. இன்னொருவர் சங்கீதம் 50 அதிகாரம் 14 15 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 13 15, மற்றது சங்கீதம் 50 23 24. சரி, எபிரேயரை முதல் வாசியுங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும். Laten we dan altijd door hem een lofoffer brengen. யாருடைய நாமத்தை? Wie zijn naam? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை துதிக்கும். De naam van Jezus Christus. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர உதடுகளின் கனியாகிய Namelijk de vrucht van lippen. ஸ்தோத்திர பலியை ஸ்தோத்திர பலி. என்ன பலி? Wat voor offer? என்ன பலி? Wat voor offer? ஸ்தோத்திர பலி. Een lofoffer. வாசிங்க. அவர் மூலமாய் யார் மூலமாய்? En door wie? யார் அவர் என்றால் யார் மூலமாய்? Door wie? இயேசு மூலமாய். Door Jezus. யார் மூலமாய்? Door wie? இயேசு மூலமாய். Door Jezus. இயேசுவை கொண்டு. Dus door இயேசு Jezus. ஊடாக. Door middel van Jezus. இயேசுவின் மூலமாய் Door Jezus. எப்போதும் தேவனுக்கு எப்போதும். Door altijd. சொல்லுங்க. Zeg எப்போதும். altijd. சத்தமா சொல்லுங்க. Laten we luid zeggen. ஒரு ஆளுடைய சத்தம் தான் எனக்கு கேக்குது. நல்ல Zeg எப்போதும். altijd. யாருக்கு செலுத்தட்டாம்? தேவனுக்கு Voor God. செலுத்த கடவும். திருப்பி இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் Laten we nog சேர்ந்து een keer வாசிங்க. lezen. அவருடைய நாமத்தை Door zijn naam. துதிக்கும் Omdat de loop. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர De பலி. vruchten van lippen. அவர் இயேசு மூலமாய் Door Jezus எப்பொழுதும் moeten we altijd தேவனுக்கு செலுத்த கடவும். brengen aan God. இந்த வசனத்தை நான் மற்ற வசனத்தோடு சேர்த்து உங்களுக்கு காண்பிக்க போறேன். Ik ga met een andere vers laten zien. சங்கீதம் 50 Psalm 50. 14 15 வசனத்தை வாசியுங்கள். இப்போ நீங்க எனக்கு கேள்விகளுக்கு சில ஆன்சர் பண்ண போறீங்க. Jullie gaan sommige Right? vragen போய் பாருங்க. beantwoorden. இப்போ அந்த முதல் வசனத்தை எடுங்கள். எபிரேயர் 13 15 எடுங்கள். Pak Hebreeën 13 vers 15. இப்போ இந்த வசனத்தை நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க தானே? ரைட். Iedereen heeft deze vers gezien, toch? யாருக்கு நாங்க மகிமையை செலுத்த வேண்டும்? Aan wie moeten we de இந்த heerlijkheid geven? வசனத்தின்படி யாருக்கு மகிமையை செலுத்த Aan wie வேண்டும்? moeten we de heerlijkheid geven? எல்லாரும் தமிழ்ல தானே வாசிச்சிருக்கீங்க. Iedereen heeft een Talmud gelezen, toch? எல்லாம் பாக்குறீங்க. நித்திர கொள்றீங்களோ தெரியும். எனக்கு உங்களோட அந்த என்ன மஸ்கரை போட்டிருக்கிறபடியால நீங்க அங்க கீழே விழுந்தாலும் தெரியவும் மாட்டுது. ஸ்தோத்திரம். ரைட். எல்லாம் உற்சாகமா இருக்கிற சிரிக்கிறீங்க. நல்ல ரைட். இப்ப சொல்லுங்க, யாருக்கு செலுத்த Aan வேண்டும்? wie moeten we een offer brengen? இதே வாசிங்க. வாச்ச தமிழ்ல தான் இருக்கு. தேவனுக்கு, பிதாவாகிய Vader de தேவனுக்கு Heer. மகிமையை செலுத்த Moeten we வேண்டும். de heerlijkheid geven? பிதாவாகிய தேவனுக்கு என்ன Aan செலுத்தணும்? wie moeten we eren? ஸ்தோத்திரம் செலுத்த We moeten வேண்டும். hem lofoffers brengen. என்ன செலுத்த வேண்டும்? Wat moeten we doen? யாருக்கு செலுத்த வேண்டும்? Aan wie moeten we dat doen?
ஆனால் யார் ஊடாக செலுத்த Maar வேண்டும்? door wie moeten we dat doen? சத்தமா யார் ஊடாக? இயேசு கிறிஸ்து Door Jezus மூலமாக Christus. செலுத்த வேண்டும். பட் யாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த Maar aan வேண்டும்? wie moeten we het geven? பிதாவாகிய Aan தேவனுக்கு. Vader de Heer. ரைட். எப்படி செலுத்த வேண்டும்? Hoe moeten we dat doen? இதுதான் வேற என்ன? இதுதான் Door de lippen. உதடுகளின் Door de கனி. vruchten van je lippen. ஹalleluya. Halleluja. என்ன கனி? Welke உதடுகளின் கனி. vruchten? Van je lippen. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப யாருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்? Dus aan wie geven we de யாருக்கு நாங்கள் heerlijkheid? ஸ்தோத்திரம் Aan செலுத்துகிறோம்? wie eren wij? Wie danken wij? பிதாவாகிய தேவன். Vader de Heer. இப்ப நாங்க praise and worshipக்குள்ள கடந்து Dus wanneer we prijs en lof en aanbidding ஒரு doen, அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னதாக Een ஒரு uur அரை geleden மணி நேரம் நாங்கள் எல்லாரும் praise and worship hebben we hem இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் geloven en போட்டாங்க. geprezen. அருமையான பிள்ளைகள் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாச்சாங்க. We hebben de muziek சகோதரர் gezien. நல்ல பாடல்களை பாடி En liederen gezongen. praise and worship Prijs and en thanksgiving aanbidding. எல்லாவற்றையும் நாங்கள் En செய்தோம். dankzegging. அப்படி செய்தீங்களா செய்யலையா? Hebben we dat உங்களை gedaan? பாக்குற மாதிரி பார்த்தா நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. ரைட். எல்லாம் செய்திருக்கீங்க தானே? Dit hebben we allemaal gedaan, toch? ரைட். அப்ப என்ன செய்தீர்கள்? Dus wat hebben jullie gedaan? பிதாவாகிய யாருக்கு Aan செலுத்தினீர்கள்? wie heb je dat gedaan? ஸ்தோத்திரம் யாருக்கு செலுத்தினீர்கள்? Aan wie heb je dat gedaan? பிதாவாகிய தேவனுக்கு Aan செலுத்தினீர்கள். God de Heer. ஆனா யார் ஊடாக Maar door செலுத்தினீர்கள்? wie hebben jullie dat gedaan? இயேசு கிறிஸ்துவின் மூலமா. Door Jezus Christus. எப்படி செலுத்தினீர்கள்? Hoe heb je dat gedaan? உதடுகளின் Door de vruchten கனிகளாய் van je lippen. செலுத்தினீர்கள். கரங்களை தட்டி Door je handen te செலுத்தினீர்கள். klappen. கைகளை அசைத்து Door je handen te செலுத்தினீர்கள். bewegen. கொஞ்சம் அப்படி இப்படி அசைந்து உங்களால முடிந்ததை முழு உள்ளத்தோடு met je volle முழு hart, பலத்தோடு met je volle முழு kracht, சிந்தையோடு met je volle gedachten, முழு ஆத்துமாவோடு met je volle zielen. யாருக்கு செலுத்தினீர்கள்? Aan wie heb je dat gedaan? தேவனுக்கு அதை செய். Aan God கரங்களை de தட்டி Heer. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Laat de Heer danken. Halleluja. Halleluja. அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? Dus wat zegt het woord? இப்ப வாசிங்க மற்ற பகுதியை. Laten we nu சங்கீதம் lezen. 50ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். நீங்க தான் இதுக்கு பதில் சொல்ல போறீர்கள். வாசியுங்கள். Laten we நீ lezen. தேவனுக்கு ஸ்தோத்திர நம்பர் 1 பலியிட்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. அப்ப Offer dank aan நாங்க God. சங்கீதம் 50:23 Dus பார்த்தோம். 50, ஸ்தோத்திர 23 பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். Wie dank over zal mij eren, stond er. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் Ieder die de offer dankt, தேவனை zal மகிமைப்படுத்துகிறான். God eren. இப்ப நாங்க பார்க்க En போறோம் nu gaan we kijken. எப்படி நாங்கள் ஸ்தோத்திர பலியிட்டு Hoe moeten wij தேவனை dankoffers மகிமைப்படுத்த en de Heer முடியும் என்று eren? பார்க்க போகிறோம். அதுக்கு சில படிமுறைகள் இருக்கிறது. Er zijn een aantal stappen voor. நம்முடைய வாழ்க்கையில In ons leven. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படிமுறைகள் Er zijn een இருக்கிறது. aantal stappen voor alle dingen. உதாரணமாக Als voorbeeld. நம்ம பிள்ளைகளை நாம ஸ்கூலுக்கு கொண்டே அவங்கள ஸ்கூல்ல நாங்க அட்மிஷன் கேட்கணும் என்று சொன்னா We brengen hun naar school toe, melden hun daarbij aan. இன்றைக்கு போயிட்டு கேட்டுட்டு உடனே இந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்காது. Ze kunnen niet gelijk toegang krijgen அதுக்கு சில daarvoor. படிமுறைகள் இருக்கிறது. Daarvoor zijn een aantal stappen, சில voorwaarden விண்ணப்ப daarvoor. படிவங்களை நிரப்ப வேண்டும். Je moet deze formulieren invullen. சில காரியங்களை அவரோட பேச Je வேண்டும். moet met hen een aantal dingen பிள்ளையோடு bespreken. கடந்து போக Je வேண்டும். moet samen met hen daar அங்க naartoe gaan. டைரக்டரோடு கதைக்க Of je வேண்டும். moet met de directeur பிற்பாடு அந்த praten. கிளாஸ் ரூமுக்கு போவார்கள். இப்படி அநேக Er ஸ்டெப்ஸ் zijn இருக்கிறது. een aantal stappen ervoor. உதாரணமாக Als voorbeeld. இன்னொரு உதாரணத்தை நாங்கள் போனால் Als een நாங்கள் சிந்தித்தால் Als ik denk. இப்ப நாங்க ஒரு வேலைக்காக நாங்கள் அப்ளை பண்ணுகிறோம். Dus als je solliciteert voor een werk. இன்னைக்கு போயிட்டு இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு Als je wilt dat je deze werk உடனே krijgt. நாளைக்கு அந்த கதவை திறந்து விட்டு அந்த வேலைக்கு போக முடியாது. Je kan niet gelijk deur openen en daarheen gaan. அந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும். Je moet je daarvoor அவங்க aanmelden. என்ன கூப்பிடுவாங்க. Ze moeten jou aannemen என்ன of கருத்துல roepen. விட்டாவ பாப்பாங்க. Ze zullen jou zien. எல்லாவற்றையும் பார்ப்பாங்க. Ze zullen alles zien. அவங்களுக்கு என்ன பிடிச்சு கொண்டதண்டா? En als ze mij mogen. அவங்களுடைய காரியங்களுக்கு நான் ஏற்றவனாக En als ik iemand die daaraan voldoe. கிடைக்கும். சோ எல்லாவற்றுக்கும் ஒரு Dus voor ஸ்டெப் alles zijn er stappen. அதுபோல Zo ook. ஸ்தோத்திர பலி எடுப்பதற்கும் Voor கூட het dankoffer. தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் Om கூட God te verheerlijken. சில படிமுறைகள் Er zijn இருக்கிறது. een aantal stappen ervoor. அதை தான் இப்ப இதிலே பார்க்க Dat போகிறோம். gaan we hier So, zien. நீங்க எல்லாம் கூர்மையாய் அவதானித்துக் கொண்டிருக்கிறபடினால Omdat we allemaal இந்த bijeen zijn. கேள்விக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்ல போகிறீர்கள். Jullie So, gaan hier antwoord op எல்லாரும் geven. சகோதரியோடு சேர்ந்து எல்லாரும் சத்தமா இந்த பகுதியை வாசியுங்கள். Laten we met z'n வாசியுங்கள். allen dit luid gaan lezen. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. Halleluja. இப்ப நான் உங்களை பார்த்து Dus கேட்கிறேன். ik ga jullie vragen. நீங்க எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? Hoe kunnen jullie God eren? கஷ்டமா இருக்கு சிஸ்டர். தெரிஞ்சாக்கள் பேப்பர் அவுட் ஆனாக்கள் 1-2 பேர் சொல்ல இருப்பீர்கள். நீங்க 2 பேரும் சொல்லக்கூடாது. ரைட். என்ன வேற இடத்துல பிரசங்கம் பண்ணபடினால சில அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க சொல்லக்கூடாது.
ரைட் திருப்பி ஒருக்கா வாசிப்போம் Laten we nog een keer lezen. இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ரைட் திருப்பி ஒருக்கா வாசிப்போம் 14 15 எல்லாரும் சத்தமா Laten we met z'n allen gaan lezen. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உங்கள்ட்ட சிம்பிள் கேள்வி. Dus ik vraag jullie een simpele vraag. எப்படி நீங்க தேவனை மகிமைப்படுத்த Hoe முடியும்? kunnen jullie God eren? நம்பர் 1 சொல்லுங்க. என்னய்யா? பொருத்தனை பண்ணி நம்பர் 1 வடிவ சில ஸ்டெப்ஸ் நாங்கள் இப்ப பாருங்க. இப்ப நாங்க பாருங்க. Dus als we kijken. என்னது அதாவது ஒரு வேலைக்கு நான் அப்ளை பண்ணினா Dus wanneer je voor je werk முதலாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் dan வேண்டி moet je eerst de aanmeldformulier invullen அனுப்பணும். en sturen. ஒண்ணே அனுப்பாம Zonder te sturen. நான் சிஸ்டர் சோ அண்ட் சோ Ik ben zuster. பிரதர் சோ அண்ட் சோ எனக்கு உங்களோட வேலை இருக்கறதே தரியா. Hebben jullie werk, geef je die aan mij? அப்படி இருக்க கூடாது. Zo moet je niet zijn. Am I correct? Heb ik gelijk? So. அவ சகோதரன் சொன்னார் என்னது? Dus wat zei de broeder? பொருத்தனைகளை செலுத்தி ஓகே. Volgens zijn gelofte na. என்னய்யா? துதி செலுத்த வேண்டும். எனக்கு இந்த வசனத்தோடே வாங்க. Kom met deze vers. தமிழ்ல தான் இருக்குது. இங்கிலீஷ்ல இருந்தாலும் பரவாயில்லை. I can translate it. Okay. Okay. Number 2 துதி. Number 3. Als derde. திருப்பி ஒருக்கா வாசிப்போமா? Laten we nog een keer lezen. இப்ப நல்ல சத்தமா. Laten we het luid gaan இப்ப lezen. என்னண்டா? Waarom? ஏசாயா தீர்க்கதரிசி Profeet ஆண்டவர் Jesaja சொல்றாரு die zegt, இந்த ஜனங்கள் dit volk, உதடுகளால என்னை துதிக்கிறார்கள். என்ன தலையா? met உதடுகளால hun lippen loven ze me. துதிக்கிறாங்க. இருதயமோ எங்கேயோ இருக்குது. Maar de hart die is ver weg. எனக்கு உங்களை பார்க்க அப்படித்தான் இருக்குது. திருப்பி திருப்பி வார்த்தையே சொல்றம்மா வாசிமா வாசியா. பட் நீங்க சும்மா உதட்டால நோ 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 உதடும் உள்ளமும் நாவும் எல்லாம் இசைஞ்சாதான் Pas wanneer dit samen is, கர்த்தருடைய அற்புதத்தை உங்க zou je வாழ்க்கையில Gods wonders காண்பாய் zien in jullie leven. பெற்றுக்கொள்ளுவாய் Zul je ontvangen. அனுபவிப்பாய் Zul je het ervaren. அது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். En zal het gebeuren. திருப்பி இருக்க வாசி. Laten we nog een keer lezen. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிஸ்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரைட் நானே வந்துடுறேன். ரைட் இந்த 15ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை வாசிங்க. நீ Lees de onderste vers van 15. என்னை மகிமைப்படுத்துவாய். En u zult mij heren. அதுவும் சொல்ல நமக்கு கஷ்டமாயிருக்கின்றது. என்னன்னு Wat staat er? சொல்லுங்க. நீ En u என்னை En u நான் zult உங்கள்ட்ட mij- கேட்ட கேள்வி என்ன? நீங்க எப்படி hoe தேவனை மகிமைப்பட அப்படித்தானே கேட்டேன். ரைட்? அப்ப இந்த வசனத்தின் அடிப்பகுதி சொல்லுது இந்த ஸ்டெப்ஸ் நீ als je al deze stappen கடைபிடிச்சு volgt, நீ பிதாவாகிய dan தேவனை zult u God de மகிமைப்படுத்துவாய். Heer eren. என்ன அந்த ஸ்டெப்ஸ்? Dus welke stappen zijn Number het? Als eerste, 14 verse 14ல பாத்தீங்கன்னு சொன்னா 14 hebben we gezien. என்ன சொல்லப்படுது? Wat staat er als முதலாவது ஸ்தோத்திர Of பலியிடு. offert God, என்ன பலி? offer dank God. என்ன பலி? Wat voor offer? Come with me. என்ன பலி? Wat voor offer? ஸ்தோத்திர பலி. Een dankoffer. இப்ப நாங்கள் பார்த்தோம் Dus nu hebben we gezien. 23ல In ஸ்தோத்திர 23 பலி என்னும்போது ரெண்டு காரியம். Er zijn twee dingen over dankoffer. Dat is ஒன்று prijs en lof. தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் மௌனமா இருந்தீங்க, தெரியாதாக்களை கொஞ்சம் ஃபீட் பண்ணி கொண்டு Degene die het niet weten, laten we zo நம்பர் zeggen. 1 Nummer என்ன? 1. துதி. நம்பர் 2 En als tweede, thanksgiving. dankzegging. ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு ஷர்ட்டை தந்தா, Als iemand jou een blouse geeft, ஒரு அம்மா உங்களுக்கு அழகா நல்ல ஃப்ரைட் ரைஸோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்து தந்தா, Of een என்ன, mooi- சத்தம் போடாம வேண்டி mooi gerecht பறிச்சு போட்டு meeneemt. ஓடுவீங்களா? Zou je அல்லது dan நீங்க gewoon அழகான meenemen weggaan? விரும்பின ஒரு பொருளை உங்களுக்கு கொண்டு வந்து பறிச்சு என்ன சொல்லுவீங்க? wat zou je dan zeggen? Thank you. Dank je wel. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், எப்பொழுதும் ஆண்டவருக்கு Je நன்றி zal altijd சொல்லுவேன். de Heer danken. முதலாவது என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலிக்குள்ள ரெண்டு இருக்கு. Er என்ன? zijn twee dingen in அவரை dankoffer. துதிக்கணும். Is prijs en lof. வேதம் சொல்லுகிறது Het woord zegt, அவர் துதிகளில hij is வாசமாயிருக்கிறார். degene die aanwezig is துதிகளில அவர் in het midden van de பிரியப்படுகிறார். lof.
இந்த ஜனத்தை என்னையும் உங்களையும் எதற்காய் அவர் Waarvoor தெரிந்து heeft hij jou en mij கொண்டார்? எதற்காய் geroepen? ஏற்படுத்தினார்? Waarvoor heeft hij ons எதற்காய் gecreëerd? என்னையும் உங்களையும் Waarvoor heeft பரிசுத்த hij- ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் Als heilige தெரிந்து hoge கொண்டார். priesters. அதுக்கு காரணம் என்ன? Waarvoor? இந்த ஜனத்தை அவர் dit volk- தனக்கென்று ஏற்படுத்த ஏனென்றால் Die voor hem voorbestemd அவருடைய is. துதிய Om zijn lof சொல்லி na te komen. துதிக்க வேண்டும் We moeten hem எப்பொழுதும் loven en prijzen. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். பாடுங்க. உயர்மலையோ இரண்டிலும் உயர் மலையாயிருக்கலாம், சமவெளியாயிருக்கலாம், Misschien een dal zijn. பாடுகள் உபத்திரவங்கள் Zo'n வனாந்திரமான problemen, ellende. பாதையாயிருக்கலாம். Wat dan ook. எல்லா நிலைமையிலும் In elke omstandigheid. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். எப்பொழுதும் அவர் ஆராதிக்கணும், Moeten we hem aanbidden. துதிக்கணும், Moeten we hem loven. அவருக்கு நன்றி Moeten சொல்லணும். hem danken. அதற்காய்த்தான் கர்த்தர் என்னையும் உன்னையும் Daarvoor heeft hij பிரித்தெடுத்திருக்கிறார். jou en mij geroepen. அவரை துதிக்க துதிக்க Om hem te- துதிக்க om hem துதிக்க te prijzen அவருடைய en loven. பிரசன்னத்துக்குள்ள நாங்க கடந்து Wanneer போகிறோம். kunnen we in zijn அவரை aanwezigheid துதிக்க komen? துதிக்க Wanneer we hem துதிக்க prijzen en துதிக்க loven. அவர் ஆழங்களுக்குள்ள நீ கடந்து போவாய். kunnen in hem அவரை komen. துதிக்க துதிக்க Wanneer hem துதிக்க prijzen, துதிக்க loven en loven. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். Dus zal hij அவரை je துதிக்க verhogen. துதிக்க Wanneer hem துதிக்க loven, துதிக்க prijzen. உன்னுடைய வாழ்க்கையில, Zo in jouw தனிப்பட்ட leven, வாழ்க்கையில, in je eigen leven, குடும்ப in je வாழ்க்கையில, gezinsleven, சபை in je வாழ்க்கையில, gebeds- நீ வாழுகிற இடத்துல Daar waar je கர்த்தர் bent. உனக்கு அற்புதங்களையும் Zullen அதிசயங்களையும் wonderen en tekenen. நன்மைகளையும் செய்வார். Zo goedheid moet அவரை zijn zijn. துதிக்க உன்னுடைய hem te ஆவி loven ஒரு en prijzen. புதுப்பிக்கப்படும். Zal er vernieuwing பழைய ஆவி plaatsvinden. போய்விடும், Dat oude zal weggaan. அசுத்தாவிகள் கடந்து போய்விடும், Slecht geest zal தீய weggaan. ஆவியினால் Hij zal நிரப்பப்படுவார். door zijn geestje vervullen. எப்பொழுதும் அவரை துதிக்க Moet hem வேண்டும். altijd அதான் loven. சங்கீதக்காரன் Daarom சொல்கிறார். zegt Psalm- சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனம் In சொல்கிறது. 34 staat er. கர்த்தரை, De Heer. யாரு? Wie? கர்த்தரை De Heer. காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். Moet voor alles danken. அவர் துதி எப்போதும் Zijn lof is voor எந்த altijd. நிலைமையிலும் அவர் In wat voor ஆராதிக்க வேண்டும். omstandigheid dan ook. எப்பொழுதும் அவரை ஆராதிக்க Moeten we வேண்டும். altijd aanbidden. எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் Moeten we செலுத்த altijd வேண்டும். dank zeggen. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் In 1 Thessaloniker 17 5 staat சொல்கிறது. geschreven, ஸ்தோத்திரம் செய்வது om தேவனுக்கு சித்தமாய். Dat is Gods wil. His will. Het is zijn wil. அவருக்கு என்ன விருப்பம்? Wat wilt hij? உங்கள்ட்ட கேட்டா உங்களுக்கு என்ன விருப்பம்? Wat wil jij? தம்பி பாட்ட கேட்டா தம்பி பார் சொல்லுவாங்க. Zeg tegen de broeder. என்ன சொல்லுவாங்க அம்மா உங்கள்ட்ட Wat கேட்டா? zullen ze zeggen? எனக்கு இந்த தேசத்துல இருக்கிறதுக்கு Om in அது deze அவங்க land te விருப்பம். zijn. Wil ik dat weten? கர்த்தர் தருவாரு. De Heer zal het geven. கர்த்தர் தருவாரு. De Heer zal het geven. இயேசுவின் நாமத்தில் அதை In வாய்க்க Jezus' பண்ணுவார். naam zal de Heer het geven. தேவனால கூடாத Er காரியம் is niks ஒன்றுமில்லை. onmogelijk door de Heer. அவருக்கு விருப்பத்தை, அவருடைய விருப்பத்தை நீ செய்து கொண்டிருக்க Wanneer je வேண்டும். zijn wil என்ன doet, அவருடைய விருப்பம்? wat is zijn wil? என்ன விருப்பம்? Wat wilt hij? என்னது? Wat is het? துதிக்க வேண்டும். Dat we hem எப்பொழுதும். prijzen en loven. Dat we altijd. மலையானாலும், Het kan misschien மழையானாலும், Het kan wat- வெயிலானாலும், het kan misschien- வியாதியானாலும், Wat dan- நிர்வாணமானாலும், பசியானாலும், of problemen, of பவுல் moeilijkheden. சொல்லுகிறான், Paul zegt, எந்த நிலைமையிலும் In elke omstandigheid அவருக்காய் நான் வாழுவேன். zal ik een தொண்டு leven verdragen. செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர். எப்பொழுதும் நான் தொண்டு செய்வேன். Altijd. எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம். Altijd moeten we hem danken. இந்த நேரத்திலும் எந்த In நிலைமையிலும் wat voor omstandigheden, wat voor எப்பொழுதும் tijd. Altijd. எல்லாவற்றுக்காகவும் Voor தேவன் alles. வேதம் தெளிவாய் Het சொல்லுகிறது. woord zegt duidelijk. எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Laten we de Heer danken voor புசித்தாலும் alles. ஸ்தோத்திரம் செய், குடித்தாலும் Als je drinkt, dank de Heer. ஊழியம் செய்தாலும் Als je bediening doet, dank de Heer. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு செய். ஹalleluya. Halleluja. முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? Als eerste, wat moeten we doen? நம்பர் 1 என்ன செய்ய சொல்லப்படுகிறது? Nummer 1 staat er. என்ன செய்யணும்? நம்பர் Wat 1 moeten we doen als eerste? 50:14 வாசிங்க. என்ன செய்யணும்? 50 vers 14. நீ யாரு? Jij, யாரு? wie? நாங்கள் Dat is wij. என்ன செய்ய வேணும்? Wat moeten wij doen? தேவனுக்கு Moeten wij God, ஸ்தோத்திரம் செய்ய we வேண்டும். moeten God danken. என்ன செய்ய வேண்டும்? 1 Als eerste, துதி, இரண்டாவது als tweede, ஸ்தோத்திரம். dankzegging. அந்த நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா Als we kijken in die tijd, தானியேலுடைய காலங்களில in de tijd van பயங்கரமான சூழ்நிலை. Daniel, waren er ernstige omstandigheden. ராஜா கையெழுத்து வச்சு விட்டான். De koning die had zijn hand, 30 de koning had நாளும் zijn hand, இந்த handtekening சிலையை நீ gezet. வணங்கணும். 30 dagen moet je என்ன நீ mijn beeld வணங்கணும்? vereren. நான் தானியேல் சொல்லி Maar விட்டான், Daniel zei, நான் ஆராதிக்கிற தேவனை De God தவிர die நான் aanbidt. யாரையும் வணங்க மாட்டேன். zal ik அவர்தான் niet bidden. Alleen hij.
அவரை நான் விசுவாசிக்கிறேன், Ik geloof in hem. அவரை நான் நம்புகிறேன், Ik vertrouw op hem. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை God die விடுவிக்கிற aanbidt. வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள். Abednego. கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பும் கூட Nadat de handtekening was gezet. தானியேல் செய்கிற ஒரு காரியம் Wat deed Daniel? ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். Wonderbaarlijk gebeurtenis. கையெழுத்து வைக்கப்பட்டது என்று சொல்லி அறிந்த உடனே Toen hij wist dat er een handschrift நாங்க was gedaan. ஏதாவது எங்களுக்கு வித்தியாசமாய் ஐயோ நான் சோதனைக்குள்ள என்ன பாடுபடுத்துறாங்களே, niks anders zei ze, வேதனைப்படுத்துறாங்களே, ik zit in ellende, ik zit in துன்பப்படுத்துறாங்களே, problemen. நெருக்குறாங்களே, Ik zit in benauwdheden. உடனே போய் Wat deed hij? என்னது? Hij துதிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், Ik kon niet loven, ஆராதிக்க ik kon niet முடியாமல், aanbidden. எதையும் செலுத்த முடியாமல். ஆனா அவன் என்ன Maar wat செய்கிறான்? deed die Daniel? தன்னுடைய மேல் வீட்டறைக்கு Hij ging போய் naar de bovenste kamer. ஜன்னல் திறந்தபடி இருந்தது என்றால் En de raam அவன் was open. எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். Omdat hij altijd de Heer aanbidt. பலகணிகளுக்கு நேராக எருசலேமை பார்த்து En naar Jeruzalem toe. தினமும் En தான் onophoudelijk. 3 வேளை ஜெபித்தபடி 3 keer op een dag. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் In கூட zo'n omstandigheid. தெரியுது என்ன சிங்க கெபிக்குல போட போறாங்க, Hij weet dat in de leeuwenkooi சுற்றியெல்லாம் சிங்கம் இருக்கும். de leeuwen om hem heen. ஆனா Maar அவ யோசித்தான், hij wist, நான் ஆராதிக்கிற de தேவன் Heer die ik aanbid, என்னை பாதுகாப்பார். hij zal mij beschermen. பாதுகாக்காவிட்டாலும் பரவாயில்லை, Ook al zal hij me niet என் beschermen, விசுவாசத்தை விட்டு In mijn நான் geloof. அறக்க மாட்டேன். zal ik me niet laten doen wankelen. கர்த்தருக்காய் நான் வாழுவேன், Ik zal voor de Heer leven. கர்த்தருக்காய் நான் மாண்டு Ik zal போவேன். voor de Heer leven. அவருடைய விசுவாசம் அவ்வளவு பலமாய் Zo இருந்தது. krachtig was zijn geloof. ஹல்லேலூயா. Halleluja. அவன் பாருங்க, En als we kijken, அவன் வணங்காதபடினால omdat hij niet vereerde, கொண்டு போய் அவனை சிங்க கெபில hadden ze hem போட்டாங்க. in een leeuwenkooi gezet. ஷாத்ராக் மேஷாக் Satrach, ஆபேத்நேகோ இந்த Abednego, 3 பேரை Mesach கொண்டு en போய் die 3 எரிகிற அக்கினி சூளையில stuurden ze in een போட்டாங்க. vuuroven. பாத்தீங்கன்னு சொன்னா Als we kijken, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, het woord zegt duidelijk, அங்கே 4வது நபர் daar was een சுற்றித் 4e mens, திரிந்தார். was daar rond. சிங்க கெபில வேதம் leeuwenkooi. தெளிவாய் சொல்லுகிறது, தூதனை அனுப்பினார். Hij stuurde de engel op af. தூதனை அனுப்பி And the சிங்கத்தின் வாயை கட்டி விட்டார். had the உன்னுடைய mond வாழ்க்கையிலும் van ஒருவேளை de leeuwen சிங்கம் gesloten. போல அநேகர் வரலாம், Velen kunnen als leeuwen பாம்பு komen. வடிவில் அநேகர் வரலாம், Velen kunnen als leeuwen. பலவிதமான பெலிஸ்தன் ஆவிகள் உனக்கு மேல Velen வரலாம், அமலேக்கின் Filistijnen, ஆவிகள் velen வரலாம், Amalek- யெசபேலின் ஆவிகள் Misschien வரலாம். Jezebels kunnen komen. பயப்படாதே, Maar vrees niet. கர்த்தருக்காய் நின்று Maar sta voor de Heer. ஸ்தோத்திர பலியிடு. En geef hem de dank. தேவன் தூதனை அனுப்புவார். En God zal een நீ engel ஸ்தோத்திர sturen. பலியிட பலியிட Wanneer je ஸ்தோத்திரம் எங்கே dank போகிறது? overbrengt, brengt en brengt, தேவனத்துல கீழே போகுதா மேல போகுதா? zal je dan beneden of naar boven doen? எங்க போகுது? Waar gaat het heen? மேல Gaat போகுது. naar boven. தூதன் எங்கே இருந்து Waar வந்திருப்பான்? komt de அன்றைக்கு engel தானியேல் vandaan? அறையில போய் ஜெபிக்க 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 Wanneer hij ஜெபிக்க bad en bad en bad. தூதன் வந்து கொண்டே இருந்திருப்பான். De engel die kwam zo ஒவ்வொரு naar beneden. நாளும் தூதன் De வந்திருப்பான். engel komt elke dag சிங்க naar beneden. கெபிலே போட்ட உடனே Ook in de leeuwenkooi. தேவன் தூதன் என்ன செய்யற Wat எல்லா deed de engel? சிங்கத்தின் வாயை Had கட்டி alle monden போட்டான். van de leeuwen. அப்ப நீ ஸ்தோத்தரிக்க 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 Als je de உபத்திரவ Heer நேரத்துல dankt en பாடுகள் dankt en நேரத்துல dankt. வியாதிகள் En wat நேரத்துல voor ziektes dan ook. கலங்காம Zonder அவரை dat je ஸ்தோத்தரிக்க bedroefd ஆரம்பித்தார். raakt, dat je hem dankt. நாங்கள் போன கிழமை தான் பார்த்தோம், மகன் அழகாய் பிரசங்கித்தார். Vorige week என்னவா? hadden we gekeken. நீ ஸ்தோத்தரிக்க துதிக்க Wanneer je துதிக்க dankt, looft, வானங்களை dan zal de hemel கிழிக்கப்படும். opengescheurd ரேவோ worden. சாந்தே ரேக்கே ரியாந்தே கேரவோ சாந்திலியாந்தலரியாலா பாபா. உன்னுடைய வானங்கள் கிழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். moet het open நீ வானம் gescheurd உன்னுடைய வானம் திறக்கப்பட வேண்டும் Je என்று hemel சொன்னார். moet geopend ஆசீர்வாத worden. கதவு திறக்கப்பட வேண்டும் என்று De சொன்னார். deur van zegen நீயும் moet நானும் geopend worden. கர்த்தரை எந்த அளவுக்கு அதை துதிக்க altijd, துதிக்க altijd ஸ்தோத்தரிக்க loven, danken, ஸ்தோத்தரிக்க danken, danken. நன்றி செலுத்த செலுத்த Hem danken செலுத்த en danken. தேவன் Zal de Heer மகிமைப்படுவார். verheerlijkt worden. ஹalleluya. Halleluja. நம்பர் 2 Nummer 2. வாசிங்க. என்ன முதலாவது? Laten we என்னவா? lezen. ஸ்தோத்திர Als பலி. eer dankzegging. இரண்டாவது Als tweede, உன்னதமானவருக்கு உன்னதமானவருக்கு voor de Allerhoogste. உன் பொருத்தனைகளை உன் செலுத்து. பொருத்தனைகளை செலுத்தணும். Kom je geloftes na. முதலாவது என்ன செய்யணுமாம்? Wat ஸ்தோத்திர moeten we பலி. doen? We moeten hem danken. இரண்டாவது Als tweede, என்ன செய்யணும்? wat moeten we பொருத்தனை. doen? De geloftes. நாங்கள் அநேக பொருத்தனைகளை செய்கிறோம். Velen doen geloftes. அநேக பொருத்தனைகளை We செய்கிறோம். doen vele geloftes. ஹalleluya. Halleluja. ஆனா பொருத்தனைகளை செய்துவிட்டு Maar nadat we geloftes hebben நிறைவேற்ற முடியாமல் போய் விடுகிறோம். Dan zitten we in een omstandigheid dat we niet kunnen vervullen. வேதம் தெளிவாய் Het சொல்கிறது. woord zegt duidelijk. எண்ணாகமம் In 30ஆம் அதிகாரம் hoofdstuk 30. 2ஆம் வசனம் Vers சொல்கிறது. 2 zegt. நீ யாதொரு காரியத்தை கர்த்தர் பேர்ல நீ சொன்னாயானால் Wat je allemaal in de naam அதை van நீ de Heer zegt, நிச்சயமாய் நிறைவேற்ற வேண்டும். dat moet je vervullen. எண்ணாகமம் Waarom? 30 In nummer 3. 2 ஒருவன் யாரு? Wanneer een man ஒருத்தி, ஒருவன் Wanneer een man கர்த்தருக்கு யாதொரு de பொருத்தனை Heer een gelofte பண்ணினாலும் zal beloofd,
அல்லது Of, அப்ப பொருத்தனை பண்ணுகிறவன் யாரோடு பொருத்தனை பண்ணுகிறான்? met wie maakt hij gelofte na? கர்த்தரோடு Met de Heer. பொருத்தனை பண்ணினான். Als அல்லது hij een belofte of யாதொரு காரியத்தை செய்யும்படி aan iemand zegt, ஆணையிட்டு தன் ஆத்துமாவை Of iets நிபந்தனைக்கு zo gezworen உட்படுத்தி hebben. இருந்தான். ஆணையிடுகிறான். உதாரணமா இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். als hij dat doet, ஆண்டவரே, Heer, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில in mijn leven, நீ இத தந்தீங்கன்னு als u சொன்னா mij dit geeft, இதெல்லாம் நான் செய்வேன். zal ik dit allemaal voor u doen. அப்படி சொன்னாக்கள் கையெழுத்தி காட்டுங்க பாப்போம். Degene die je handen நீங்க opsteekt, laat யாருமே even zien. சொல்லாத. ரைட், வெரி குட். இதெல்லாம் நீங்க எனக்கு தந்தீங்கடா. இது என்ன? Wat is உங்க ஆத்துமாவை Je ziel, நிபந்தனைக்கு உட்படுத்துறீங்க. Die இதெல்லாம் geef je நான் aan de 1 2 3 4 இதெல்லாம் செய்வேன். மற்றது கர்த்தருக்கு நீ யாதொரு பொருத்தனைகளை பாருங்க. சிலாக்கள் பிள்ளைகள் இல்லாத நேரங்களில wanneer ze geen kinderen hebben. சொல்லு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா, Heer, ik wil எனக்கு ஒரு பெண் zoon, குழந்தை ik பிறந்தா, wil een dochter. அது என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் Of ik நடந்தா, heb dit in mijn இத leven. உமக்கே தருவேன். Ik geef dat aan u. என்னண்டு? ஆனா பிறகு Maar daarna, பிள்ளை வளர்ந்தா பிறகு nadat de kind is gegroeid, என்னது? மறந்தும் போறது ஒன்று. நம்பர் 1, நம்பர் 2, vergeten ze het. ஐயோ தெரியாம சொல்லிட்டே ஆண்டவரே. Of ik heb het per ongeluk gezegd, Heer. என்ன சொல்லுவீங்க? Wat zeggen ze dan? அதை விட நீ செய்யாம இருக்கிறது பெட்டர். Is het beter om het niet te doen? ரைட். நம்பர் 1 என்ன சொல்ல? ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் Als iemand de அல்லது Heer யாரொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் Of een eed zal ஆத்துமாவை gezworen நிபந்தனைக்கு hebben, உட்படுத்தினால் zijn ziel met verbintenis அவன் சொல் verbindende zijn, தவறாமல். என்னவா? dat zal hij niet ontheiligen. சொல் தவறக்கூடாது. Maar het mag niet. என்ன சொல்லுறியோ அதை நீ செய்தே ஆகணும். Wat je ook zegt, dat moet je doen. தன் வாயில இருந்து Alles wat uit zijn mond komt, வாக்கின்படி moet hij இயேசுவின் ook doen. நாமத்திலே செய்ய கடவுள். In Jezus naam moet je dit doen. நம்பர் 1. Nummer 1. நம்பர் 2 சொல்லுது. Nummer 2 zegt, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கிறது 5ஆம் 6ஆம் வசனத்துல அல்லது உபாகமம் in Deuteronomium, 23ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அந்த வார்த்தை இப்படி zegt als சொல்கிறது. volgt. நீ தேவனுக்கு ஒரு உற்சாக பலியை செலுத்தினா. Als je de Heer een offer சரி, brengt, அதை வாசிப்போம். வாசிங்கள் பிரசங்கி 4ஆம் அதிகாரம். in het boek van Prediker, hoofdstuk 4, வாசிங்க உபாகம் 23 21 இருந்து 23. Deuteronomium 23, உபாகம் 23 21 இருந்து 25 23 வாசிங்கள். உன் தேவனாய கர்த்தருக்கு Uw God de நீ Heer, பொருத்தனை பண்ணினால் wanneer je gelofte செய்ய aflegt, தாமதிக்காத. moet, விளங்குதா? என்னவா? snap je niet? உன் தேவனாய கர்த்தருக்கு Als je voor uw God de Heer பொருத்தனை பண்ணினா முதல் gelofte சொன்ன hebben, முதல் als வசனம் eerst என்ன hebben we சொல்லுது? gezien, முதல் வசனம் என்ன பார்த்தோம்? சொன்ன வாக்கின்படி நீ செய்யணும். நம்பர் 1. hetgene wat je moet doen பொருத்தனை zoals je நம்பர் hebt 1 என்ன? gezegd, அதை நீ செய்தே ஆகணும். dat நம்பர் moet je ook 2 doen. என்ன Nummer சொல்லுது? 2 zegt, என்னது? தாமதிக்காத. ரெண்டுக்கு Aarzel daar வித்தியாசம் niet இருக்கு. நான் over. சொல்றது தாமதிக்காத. aarzel dan niet எனக்கு அது over. நிறைவேற்றிட்டா Als het உடனே is vervuld, செய்தாகணும். doe het gelijk. அந்த வசனத்தை வாசி கொண்டு போங்க. Laten we het voortlezen. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் யா, அதை செலுத்த தாமதம் செலுத்த செய்யாதே. தாமதிக்காத. U mag niet aarzelen om dit na te Ja. komen. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் நிச்சயமா Hij zal கையில het zeker van u eisen. எப்படி கேப்பாரா? Wat zal hij doen? நிச்சயமா கேப்பாரா? Hij zal het zeker van u அது eisen. உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவமாய் போய் En zonde zou in u zijn. அந்த பாவம் மன்னிக்கப்பட முடியாமல் போய். Dan zal het niet vergeven kunnen worden. அடுத்த வசனம். De volgende vers. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் பொருத்தனை Maar als je er பண்ணாதிருந்தா அது van இன்னும் afziet om நல்ல. gelofte te அப்ப doen, பாவம் இல்ல. is er geen zonde. கஷ்டப்பட்டு பொருத்தனை பண்ணாத. Ga niet met moeite een gelofte அடுத்த வசனத்தை afleggen. வாசிங்க. De volgende vers. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற உன் வேண்டும். வாயினால் Want wat over uw சொன்னதை lippen komt, நீ நிறைவேற்ற moet je வேண்டும். houden en doen. ஏனென்றால் உன் தேவனாகிய wat uw Heer, uw கர்த்தருக்கு God, உன் வாயினால் நீ பொருத்தனை உன் பண்ணி வாயினால நீ பொருத்தனை பண்ணினா என்ன பண்ணியா? wat je hebt een உற்சாக பலி. vrijwillige gave beloofd. உற்சாக பலி. நீ என்ன vrijwillige பலியை செலுத்தியா? gave. அந்த பொருத்தனை என்ன பலியா? Wat voor een உற்சாக offer is பலி. het? Een vrijwillige. அதை நீ கட்டாயம் செலுத்தியே நீ ஆகணும். Dat moet je doen. நம்ம 1 என்ன பார்த்தோம்? Nummer 1. என்ன பார்த்தோம்? Wat hebben we gezien? ஒன்று, Als eerste, பொருத்தனைய als je beloften, சொன்னபடி je நிறைவேற்று. moet het doen zoals je hebt gezegd. சத்தமா வாங்க. நம்ம 1 என்ன? Dat is nummer 1. Je moet de belofte doen zoals je gezegd hebt. தான் விளங்குதா? சத்தமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Denk even na. இந்த வாழ்க்கையில நான் செய்திருக்கிறேனா? Heb ik dat in mijn leven gedaan? நம்பர் 2. Nummer 2. என்ன நம்பர் 2 பார்த்தோம்? Wat is nummer 2? சொன்னதை சீக்கிரமா நிறைவேற்று. Hetgene wat je hebt gezegd, doe het என்னவா என்ன snel. சொல்லப்படுது? Wat staat er? சொன்னதை
சீக்கிரமாய் Vervul நிறைவேற்று. het snel. மூன்றாவது என்ன பார்த்தோம்? Als மூன்றாவது derde, என்ன wat hebben we பார்த்தோம்? gezien? வேதம் தெளிவாய் Het சொல்லுகிறது. woord zegt duidelijk. இன்னைக்கு நாங்க அநேகர் நாம பார்த்தால் Als we velen kijken, சத்தியம் பண்ணுவார்கள். zullen ze een zweer afleggen, een eed வானத்தின் பேர்ல, afleggen. பூமியின் பேர்ல, Of in de naam van de அல்லது அவங்க aarde. அம்மா பேர்ல, அப்பா பேர்ல, அல்லது in- வீடுகளை வைத்து, Of een, அல்லது தங்கள் சொத்துக்களை வைத்து of hun சத்தியம் eigendommen. பண்ணுவார்கள். வேதம் het தெளிவாய் woord zegt heel சொல்லுகிறது. duidelijk சத்தியம் பண்ணக்கூடாது. dat we niet mogen அது ஒரு zweren. ஆணை, அது ஒரு வாவ், அது ஒரு நிபந்தனை, அது ஒரு பொருத்தனை. சத்தியம் Dat is een பண்ணக்கூடாது. belofte. வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணாத. Je mag niet அப்படி நீ zweren boven சத்தியம் of பண்ணினா onderen. Als jij zweert, ஆக்கினை தீர்ப்பை அடைவாய். dan zal je het oordeel als vuur. யாக்கோபு Jacobus, 5ஆம் அதிகாரம் hoofdstuk 5, 17ஆம் வசனம் vers 17. வாசிங்கள். Laten we யாக்கோபு lezen. Jacobus, 5ஆம் அதிகாரம் 12ஆம் 5. வசனம் வாசிங்க. விசேஷமா என் சகோதரரே, விசேஷமாய் என் சகோதரர்களே, my broeders, வானத்தின் பேரிலாவது வானத்தின் niet பேரிலாவது, bij de hemel, பூமியின் பேரிலாவது பூமியின் ook niet bij de பேரிலாவது, aarde, வேற ஆணையிலாவது வேற எந்த ஆணையிலாவது, geen enkele andere அதாவது eed. வேற எந்த சிலாக்கள் தங்களுடைய Sommige சொத்து, gewoon hun eigen தங்களுடைய bezittingen. மனைவி பேர்ல, தங்களுடைய Of een பிள்ளைகள் man, பேர்ல, vrouw, நோ kinderen. Nee, நோ geen நோ, enkele இயேசு andere eed. நாமத்துல சொல்லுகிறேன். வாசிங்க. சத்தியம் பண்ணாதிருங்கள். En சத்தியம் zweer பண்ண niet. வேண்டாம். ஏனென்றால் Waarom? வாசிங்க, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத நீங்கள் படிக்கு ஆக்கினைக்குள்ளாக Opdat u niet சத்தியம் onder de பண்ணினா enig நீங்க என்ன? oordeel valt. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். anders zult u in het oordeel des vuren. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத. Dus kom daar niet in. அந்த பகுதி அடுத்த பகுதி சொல்லுது. The volgende உள்ளது vers- உள்ளது. இதுதான் Laat u ja zijn. நம்பினா நம்பாட்டி விட்டுட்டு போ. Geloof het niet. உள்ளது உள்ளது Laat u சொல்லு. ja zijn. இல்லதை இல்லாததை En laat u nee இல்லைன்னே en nee சொல்லிடு. zijn. அதுதான் கர்த்தருக்கு Dat பிரியமானது. is wat de Heer wilt. நீங்க வீட்டை போய் வாசியுங்கள். Lees het மத்தேயு thuis. 5ஆம் அதிகாரம் 35 37ஆம் வசனத்தை. ரைட். அப்ப எப்படி தேவனை மகிமைப்படுத்த Hoe முடியும்? moeten ஒன்று we God eren? சங்கீதம் 50 13 14 15 In ஒன்று Psalm 5, ஸ்தோத்திர பலி. அதுல 14, ரெண்டு eerst moet ik இருக்குது. dank என்ன offeren. ஒன்று? Als eerste Toedi, is lofprijs rendaவது? en de tweede is dankzegging. சத்தத்தை காணல. நன்றி செலுத்த வேண்டும். நம்பர் 2 என்ன பார்த்தோம்? Wat hebben we nummer 2 gezegd? பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். Je moet அப்படிதானே geloftes பார்த்தோம். nakomen. அதுல மூன்று காரியம் Er zijn பார்த்தோம். 3 ஒன்று, dingen. Als eerste, கர்த்தருக்கு நீ பொருத்தனை பண்ணினா wanneer je gelofte hebt afgelegd bij அதை de Heer, சொன்ன hetgeen woord wat is gezegd, நிறைவேற்ற moet je dat வேண்டும். vervullen. எனக்கு இது தர முடியாத ஆண்டவரே, Heer, ik kan dat niet ஒரு geven. கதையை சொல்லுங்களேன். இப்படி வைங்களேன். Of als voorbeeld, ஆண்டவர், இன்னைக்கு வருஷ ஆரம்பத்துல பாருங்க, நீங்க அநேக தீர்மானங்கள் velen zullen in het begin van het jaar நானும் தான் vele எடுப்பதுண்டு, அநேகர் எடுப்போம். beslissingen nemen குடும்ப ஜெபத்தை செய்வோம். in je gezinsgebed. அல்லது ஆண்டவரே, நான் இனிமேல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஜெபிப்பேன். Of Heer, ik wil elke dag இப்படி niet bidden. அநேக காரியங்கள் ஆண்டவர், Zullen ஸ்கூலுக்கு vele dingen போறது முதல் afleggen. ஜெபிப்பேன். Of als naar வேலைக்கு school போறது toe, முதல் of naar ஜெபிப்பேன். werk toe zal ik bidden. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய தசமபாரத்தை நான் இப்படி Ik அநேக zal 1 காரியங்களை tiende நாங்கள் geven. ஆனா Zo. செய்ய முடியாமல் Maar dat zullen wij niet kunnen doen. அப்ப ஆண்டவரோட நீ பொருத்தனை பண்ணினா Dus என்ன? wanneer je een belofte afgeeft aan de Heer, சொல் தவறாம செய்யும். dan moet je dat doen zonder te நம்பர் 2 aarzelen. பார்த்தோம். Nummer 2, சீக்கிரமாய் je நீ moet het செய்ய snel வேண்டும். doen. ஏண்டா அது உற்சாக பலி. Want dat is een அதை vrijwillige செலுத்தி gave நீ தீர்க்க en dat வேண்டும். moet je doen. மூன்றாவது Als derde hebben we சொல்லப்படுற gezien, எந்த பேரிலும் ஆணையிடக்கூடாது. je mag op geen enkele அம்மா naam பேர்லயா, zweren. அப்பா பேர்லயா, உன் மனைவி பேர்லயா, உன் Of op சொத்து je man, பேர்லயா, vrouw, op je உன் eigendommen, பிள்ளைகள் பேர்லயா, of op je வானத்தின் kinderen, பேரிலும் பூமியிலே op de வாழ்கிற hemel, ஜனங்களை of op de ஜனங்களை aarde. வைத்து நீ சத்தியம் Je பண்ணக்கூடாது. mag geen zweer afleggen. அல்லது அந்த தெய்வம் இந்த ஒரு Of die ஒன்று மேல God சத்தியம் பண்ண dagen. தேவை. Je mag niet zweren. இந்த சத்தியம் பண்ணா நீ என்ன வாய் போய் விடுவாய்? Wat zou je dan doen? ஆக்கினை Dan zul je in தீர்ப்படை. het oordeel des vuur komen. உள்ளது என்று சொல்லு. இல்ல Laat je ja ja zijn en laat je nee en nee zijn. ரைட். நம்பர் 3. Nummer என்ன 3. அடுத்தது? Wat hebben we gezien? வாசிங்க. என்ன நம்பர் 3? முதலாவது என்ன? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனையை செலுத்தி. மூன்றாவது En als derde, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி இப்ப ஆண்டவர் nu சொல்றாரு, zegt de Heer, ஆபத்து காலத்துல இப்ப நீ என்ன நோக்கி கூப்பிடு. roep mij in de tijden van benauwdheden. முதலாவது நீ எனக்கு மகிமை Eerst moet செலுத்து. je mij eer geven. இரண்டாவது நீ என்ன Als tweede, சொன்னியோ அதை alles wat je hebt செலுத்து. gezegd, doe dat. அதுக்கு En, பிற்பாடு en daarna, உன்னுடைய காரியங்களை எனக்கு சொல்லு. zeg daarna uw dingen. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி Roep mij in கூப்பிடு. de dag der benauwdheid. அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். Dan zal ik u நீ என்ன bevrijden en u மகிமைப்படுத்துவாய். zult mij eren. அப்படித்தானே? தேவனை நோக்கி கூப்பிடு. Roep tot de Heer, தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். laat het hem bekendmaken. எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். Laat alles bekendmaken bij de Heer. பிலிப்பியர் In 4ஆம் Filippenzen, அதிகாரம் hoofdstuk 4, 6ஆம் வசனத்தை vers 6 சொல்லப்படுகிறது. zegt als volgt. வாசிங்க ஒருவர். Laten we lezen. 4ஆம் அதிகாரம் 6ஆம் 4 vers 6. நீங்க ஒன்றுக்கு Wees om geen கவலைப்படாதீங்க. enkele ding bezorgd.
இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவலை, Als je verdriet in een mens hun leven hebt, பாரம் een last, அதிகமாய் அவனை அழுத்தும் பொழுது அவன் கவலைப்படுகிறான். zal hij verdrietig zijn. ஆண்டவர் சொல்றாரு எதுக்கு Maar de Heer zegt, கவலைப்படாத? wees om geen enkele ding bezorgd. Waarom ben je வெளியில verdrietig? பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு. Kijk naar காட்டுல தான் வளருது. kijk naar degene இன்னும் naar அழகா buiten. வளருது. Kijk naar de lelies. என்ன அழகா உடுத்திருக்கு. Kijk hoe mooi dat அதை allemaal உடுத்தி gekleed is. வைக்கிற தேவன் உன்னையும் என்னையும் உடுத்தி வைக்க மாட்டாரோ? Hij die dat heeft gedaan, zal hij jou en mij niet உன்னை அவர் kleden. அறிந்திருக்கிறார். Hij kent உன்னை jou. சிந்தை அறிந்திருக்கிறார். Hij kent jouw நினைவுகளை gedachten. அறிந்திருக்கிறார். Hij heeft vele உன்னுடைய gekend. இதயத்துல என்ன தேவையோ, Hij weet wat je in je நீ hart அழுது nodig கொண்டிருக்கிற hebt. காரியம் எல்லாம் அறிந்திருக்கிறார். Alles heeft de Heer gekend. ஆகார் வனாந்திரத்தில் அழுதாள். கர்த்தர் அந்த சத்தத்தை En de கேட்டார். Heer die hoort naar jouw stem. எல்கானாவின் மனைவி அன்னாள் is தேவனுடைய een helder. ஆலயத்துல போய் அழுதாள். கர்த்தர் அந்த En de சத்தத்தை Heer die heeft கேட்டார். dat gehoord. தாவீது பயங்கரமான போராட்ட நேரத்துல Als in een சவுல் அவனை strijd. பின்தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நேரத்திலும் En elke வனாந்திரத்தில் moment இருந்து in de தேவனை நோக்கி woestijn கூப்பிட்டான். riep hij தேவன் tot அவன் de சத்தத்தை Heer. கேட்டார். நீ கூப்பிடுகிற நேரத்தில் அவர் Wanneer je உனக்கு roept, அருகிலே வந்து விடுவார். Zal hij naast jou komen. ஹalleluya Halleluja. ஹalleluya Halleluja. ஒன்றுக்கு கவலைப்படாத. Wees om niks bezorgd. அழகாய் சொல்ல Het woord zegt, எல்லாவற்றை குறித்து maar in alles. வியாதியா Is het வேதனையா ziekte, verdriet? பசியா Is het honger? பட்டினியா Is het dorst? போராட்டமா Is het een strijd? என்ன செய்ய தெரியாமல் Dat je niet இருக்கிறாயா? weet wat je moet gaan doen. என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று Dat je தெரியாமல் niet, இருக்கிறாயா? dat je niet weet wat voor Kallade. besluit je moet nemen. Maakt niet uit. பயப்படாத, Vrees niet. அழாத. Huil niet. கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் Kom naar de Heer இந்த toe. பாதத்துல போய் இருந்து Kom naar எல்லாவற்றையும் zijn voetenbank. சொல்லும் En பொழுது zeg alles naar hem. எப்படி சொல்லணுமா? Hoe moet je dat zeggen? ஸ்தோத்திரத்தோடு In கூடிய dankzegging பாருங்க உங்க விண்ணப்பங்களை en uw gebeden, உங்க என்னென்னலாம் விண்ணப்பம் wat je இருக்கிறதோ ook allemaal nodig hebt. அந்த விண்ணப்பங்களை சொல்றதுக்கு முதல் Voordat je dat நீங்க zegt, செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன? de eerste stap, ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். dankzegging. புரியுதா புரியல? Begrijpen கரங்களை jullie dat? உயர்த்தி காட்டு. புரியுதா? Degene die het snapt. உங்க விண்ணப்பத்தை Voordat je jouw கர்த்தருடைய gebed சமூகத்துல bij de வைக்கிறதுக்கு Heer முன்பதாக brengt, நீங்களும் moeten jij, நானும் jij en ik, செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் Eén ding முதலாவது doen, en dat is- ஸ்தோத்திர பலியிடு. moet hem dankoffer brengen. ஸ்தோத்திரத்தோடு கூடிய In dank. அந்த ஸ்தோத்திரத்துல அவரை பிரைஸ் பண்ணி Moet hem அவருக்கு prijzen நன்றி en சொன்ன loven en பிறகு een dankzegging ஏதாவது பொருத்தனை பண்ணி அதெல்லாம் செய்த பிறகு Nadat je je gelofte hebt ஜெபத்தோடு nagekomen, யாருக்கு in gebed, தெரியப்படுத்தணுமா? aan wie moet je het bekendmaken? தேவனுக்கு உள்ள நிலைமை எல்லாவற்றையும் God. தேவனுக்கு Je moet சொல்லு. aan God bekendmaken, al je omstandigheden. என்ன நிலைமையா இருக்கலாம், Wat voor omstandigheid dan ook. யாருக்கும் சொல்ல முடியும். ஓடி Dat je போ. tegen niemand kan zeggen. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், Misschien denk நான் je, இருக்கிற நிலைமையில de omstandigheid நான் waar போய் ik in இடத்துல zit, முட்டி போட பரவாயில்லை. ஓடி maakt niet போய் uit. வெளியே போய் இருந்து ஆண்டவரே. Ga naar buiten en roep tot de Heer. எலியா அன்றைக்கு பார்த்தான், Elia die keek. ஆண்டவரே Oh, Heer. தனித்து நிற்கிறேனே. Heer, அந்த காட்டுல எல்லாம் வத்தி விட்டது. அவர் alles was சொல்றாரு, daar verdorven. காகத்தை அனுப்பி உன்னை போஷிப்பாரு, En hij stuurde de kraai om hem te புறாவை voeden. அனுப்பி உன்னை De போஷிப்பாரு, Heer zal sturen en jou voeden. தேவதூதரை கொண்டு உன்னை போஷிப்பாரு. engel sturen en jou அவரால voeden. கூடாத Er காரியம் is niks ஒன்றுமில்லை. onmogelijk door hem. ஜெபத்தோடு கூடிய In gebed, வேண்டுதலோடு met gebed en தேவனுக்கு smeek. தெரியப்படுத்தும் போது Maak het bekend அடுத்த aan de வசனம் Heer. டிரெக்டாய் De கர்த்தர் volgende சொல்கிறார், vers zegt, எல்லா en புத்திக்கும் met voor alles, நீ boven அங்க alles, போய் அவங்கள கேட்டா, boven je alle இங்க போய் verstand, இவங்கள கேட்டா, dat je aan hun dit அங்க vraagt. போய் அந்த சகோதரர் En உதவி ook aan die broeder dat செய்வாங்க, இந்த vraagt. சகோதரி உதவி. ஆண்டவர் Van deze சொல்றாரு, zus, de Heer யாரு zegt, உனக்கு உதவி செய்ய முடியாது, Niemand zal jou kunnen அந்த helpen. சமாதானம் நிலைத்திருக்காது, Dat zal niet அந்த standvastig சந்தோஷம் zijn. நிலைத்திருக்காது, அவர்கள் கொடுக்கிற மறுபடி al நிலைத்திருக்காது. niks zal standvastig gaan die zij geven. எல்லா புத்திக்கும், Maar boven alle verstand, உன்னுடைய புத்திக்கும், boven alle உன்னுடைய verstand, அறிவுக்கும் en voor je gedachten, மேலான தேவ சமாதானம் Gods vrede. உன்னுடைய இருதயத்தை, Zodat in uw harten, சிந்தைய in uw gedachtes, கிறிஸ்து in இயேசுவுக்குள்ளாக Christus Jezus, அவர் காத்துக்கொள்ளும். zal het bewaren. இயேசு உன்னை காத்துக்கொள்ளும். Zal Jezus je இயேசுவின் bewaren. நாமத்தில் In Jezus' naam. அற்புதம் நடக்கும், Zullen wonderen gebeuren. அதிசயம் Zullen நடக்கும், tekenen gebeuren. நன்மைகள் Zullen நடக்கும். goedheid gebeuren. கர்த்தர் காரியத்தை வாய்க்க De பண்ணுவார். Heer zal dingen verrichten. ஹalleluya. Halleluja. எங்க ஓடிட்டு போற? Waar ren je naartoe? யார்ட்ட ஓடிட்டு போற? Naar wie ren je உடன் naartoe? போகாத. Ga nergens heen. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடு. Laat je lasten aan de Heer. Geef je அவர் last aan உன்னை de Heer. ஆதரிப்பார். En de Heer zal jou voeden. Hij zal jou ஆனா இன்னொரு verzorgen. பகுதி சொல்லுது, அந்த பகுதியை Nog- நீங்க வாசிங்கள். Laten we lezen. எதை நீங்கள் கேட்டாலும், Wat இப்ப je நீங்க ook கேட்க vraagt. வலிக்கிட்டீங்க, ரைட்? Jullie zijn நீங்க begonnen met vragen. கேட்கறீங்க, ஸ்தோத்திர பலியிட்டீங்க, பொருத்தனை எல்லாம் Jullie hebben dank செலுத்துறீங்க. geloftes nagekomen. இப்ப நாங்கள் கேட்கிறோம், En nu எப்படி vragen we. கேட்க வேண்டும் என்று Hoe அதுக்கு vragen சில we? ஸ்டெப்ஸ் இருக்கிறது. Daar zijn ook stappen voor. வாசிங்கள் யோவான் Laten we lezen Johannes, 14ஆம் அதிகாரம் hoofdstuk 14. 14ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை Johannes வாசிங்கள். 14, வாசிங்கள். 13 en 14. முதலாவது 14 வாசிங்க, அதுக்கு Laat- பிற்பாடு 13 Lees eerst வாசிங்கள். 14 en dan 5 en dan 13.
என் நாமத்தினாலே In mijn naam. இயேசு சொல்லுகிறார். Jezus zegt. யார் சொல்லுகிறார்? Wie zegt dat? இயேசு என் Jezus zegt. நாமத்தினாலே. In mijn naam. இயேசுவின் நாமத்தினாலே. In de naam van Jezus. சத்தமா சொல்லுங்க. Zeg het luid. எல்லாரும் In de சொல்லுங்க. naam van Jezus. இயேசுவின் In de naam நாமத்தினாலே. van Jezus. நீங்கள் எதை கேட்டால், Als u iets vraagt. எதை Wat u கேட்டால் ook vraagt. அதை Dat zal ik doen. நான் செய்வேன். Ik zal dat doen. ஹalleluya. Halleluja. யார் செய்வாரு? Wie zal dat doen? இயேசு செய்வார். Jezus நீ zal dat doen. விசுவாசிக்கிற அந்த Als u ஆண்டவர் gelooft, செய்வார். de Heer. யார் செய்வார்? Wie zal இயேசு dat doen? செய்வார். Jezus zal dat doen. பிதா செய்வார். De Vader இயேசுவின் ஊடாக Door செய்வார். middel van Jezus. பிதா செய்வார். De Vader doet het. இயேசுவை கொண்டு செய்வார். Met Jezus erbij. கவனமா என்ன பாத்துக்கொள்ளுங்க. Kijk goed naar பிதா mij. De செய்வார். Vader doet het. இயேசுவின் Door மூலமாய் middel van செய்வார். Jezus. நீங்க எதன் மூலமாய் கேட்க Aan வேண்டும்? wie moeten jullie vragen? இயேசுவின் நாமத்தினாலே Door கேட்க Jezus Christus. வேண்டும். புரியுதா புரியலையா? Begrijpen jullie het? கை உயர்த்தி காட்டுங்க. Hef je handen omhoog. இதனால தான் நீங்க ஜெபி கேட்க சொல்றீங்க பாருங்க. Als jullie எல்லாம் vragen. ஆண்டவரே நல்லவர் வல்லவர் Heer, u போதுமானவர். bent goed, u என் bent குடும்பத்தின் krachtig, u பிரச்சனை bent- அந்த பிரச்சனை கடைசியா Ik என்ன heb சொல்றீங்க? et cetera. இயேசுவின் In Jezus' naam. நாமத்திலே In Jezus' naam ஜெபிக்கிறோம் bidden wij. பிதாவே. Vader. புரியுதா என்னண்டு? Snap je இயேசுவின் het? In Jezus' naam நாமத்திலே bidden wij. இப்ப 13ஆம் வசனம். Lees nu 13. நீங்கள் என் நாமத்தினாலே நீங்க யார்ட்ட நாமத்தில கேக்குறீங்க? En wat u ook zult vragen in mijn naam. சத்தமா வாங்க, யார்ட்ட நாமத்தில In welke கேக்குறீங்க? naam? ஏண்டா நீங்க ஆபத்துல இருக்கீங்க. Want இந்த u zit ஆபத்து in நேரத்துல benauwdheden. அல்லது ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு En op een தேவைக்காய் moment- கர்த்தருடைய சமூகத்துல போய் En u இருக்கீங்க. komt naar de Heer toe. ரைட், அவர் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. Nu zegt de Heer. நீங்க என் நாமத்தில எதை கேட்பீர்கள்? Wat u zult vragen in mijn naam. எதன்னு சொல்லிருக்காரு? ஸ்பெசிஃபிக்கா எதன்னு சொல்லிருக்காரு? Wat staat er specifiek tot iets? Nee, wat dan ook. நன்மையா இருக்கலாம், Is dat goed? ஆசீர்வாதமா Is dat இருக்கலாம், zegening? உடைய ஆவிக்குரிய தேவையா Voor je இருக்கலாம். geestelijke behoeftes. டேய் கொஞ்சம் ஆவியில வளர்ந்தவர்கள் நாங்கள் எப்படி கேட்க வேண்டும்? Hoe moeten we vragen? Zij die in geesten zijn gegroeid. ஆண்டவரே, Heer, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எந்த நேரம் பார்த்தாலும் is ஐயா altijd- காரத்தாங்க, வேற என்ன ஐயா வீட்டை தாங்க, geef me huis. வேற என்ன கேப்பீங்க ஐயா, வேற என்ன Wat வெளியே nog அந்த meer? அதெல்லாம் விட்டுட்டு Laat dat கொஞ்சம் al. ஆண்டோட சமூகத்துல ஆண்டவரே Zeg tegen de Heer. உம்மை போல என்ன மாற்று, Heer, verander mij zoals u. உம்முடைய அதிசயங்களை காண என் கண்களை திறந்துள்ளுங்க. Heer, open mijn ogen om uw goedheid te zien. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ Heer, என்ன மாற்றுங்க. அப்படி கேளு. om இன்னைக்கு leven te இந்த leiden wat u ஜெபம் பண்ணு. behaagt. இந்த நேரம் பார்த்தாலே ஆண்டவரே இந்த புள்ளைய Als je continu ஆசீர்வதி, zegt, Heer, number zegen 1 dit. ஆசீர்வதி, number 2 ஆசீர்வதி, Zegen number nummer 1, 3 number 2, number 3. ஆசீர்வதி, பியா யா யா ராமாலே ரே ஹோ தீரியா எல்லாம் சரி. Alles is goed. ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவரே Maar vraag aan de Heer. நான் என்ன செய்ய நீங்க விரும்புறீங்க? Wat wilt u dat ik doe? எதற்காக என்னை இந்த உலகத்துல கொண்டு வந்து Waarvoor heeft u வைத்தீங்க? mij hier gestuurd? நீ கேட்டது போதும். Het is voldoende dat je hebt gevraagd. புதிதாய் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா Als je நீங்க nieuw இன்னும் bent, கேளுங்க. நீங்க இப்பதான் vraag het. என்னது என்ன நீங்க எந்த Wat ben je nu கிளாஸ்ல nog? இருக்கீங்க? LKG-ல இருக்கீங்க. Je bent LKG. So, நீங்க எல்லாம் வளர்ந்தாக்கள், யூனிவர்சிட்டில இருக்கிறார்கள், தட் Zij மீன்ஸ் die in de யூனிவர்சிட்டில universiteit zitten. எல்லாம் பைபிள்ல எல்லாம் எனக்கு தெரியும். Zij die al de Bijbel kennen. என்னை விட அப்படிப்பட்டாக்கள் நீ கேளு. என்னன்னு கேட்கணும்? Hoe moet je vragen? என்னை உம் கையில் கொடுத்துற ஆண்டவர், என்ன மாற்றுங்க, Verander mij. என்ன உருவாற்றுங்க. Verander mij. உங்களுடைய ஊழியத்துக்காக என்ன அர்ப்பணிக்கிறேன். Ik geef me op voor uw தீங்கு bediening. அனுபவிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். Geef me op. உங்களுடைய ஊழியத்தை செய்ய எனக்கு Ik geef ஒப்பு me op கொடுக்கிறேன். om uw மன bediening te- தெளிவுள்ளவனாக என்னை மாற்றும். Heer, verander mij. இந்த நேரம் கேட்டு 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 continu நீ vraag, கேட்க கேட்க ஆண்டவர்ட்ட காதே Als je vraagt, zal En het in oor de van de Heer. சத்தத்தை காண என்ன மாதிரி போயிட்டு இருக்கும்? Wat zal ermee gebeuren? எவ்வளவெல்லாம் கொடுக்க இன்னும் கேட்க. Vraag je het nog steeds? ரைட். நீங்க என் நாமத்துல எதை இப்ப கவனம் Wat u ook zult வசனத்துக்கு வாங்க. vragen in mijn naam. நீங்க என் நாமத்துல Wat u ook zult vragen in mijn naam. எதெல்லாம் நீ கேள், Wat u எல்லாம் ook கேள். vraagt. கேட்பீர்களோ? Wat u ook zult இப்ப இந்த vragen. வசனத்தை மாத்துங்க. Laten we nu kijken. குமாரனில், குமாரன் என்ன? இயேசு De கிறிஸ்துவில zoon. பிதா Opdat de மகிமைப்படும்படியாக Vader verheerlijkt. அதை இயேசு செய்வார். Zal Jezus dat doen? புரியுதா? Snap jullie திருப்பி dit? வாசிங்க. Laten we nog een keer lezen. நீங்கள் Als u, இயேசுவின் நாமத்துல எதெல்லாம் கேட்பீர்களோ, wat u ook vraagt in Jezus' naam. இயேசுவின் ஊடாக Door Jezus. பிதா Opdat de மகிமைப்படும்படியாக Vader verheerlijkt. இயேசுவை கொண்டு Door பிதா அதை Jezus zal de செய்வார். Vader dat doen. புரியுதா புரியலையா? Snap jullie het? திருப்பி ஒரு முறை சொல்லவா சொல்ல Moet வேண்டாமா? ik het nog een keer zeggen? சொல்ல வேண்டுமென்றால் கை உயர்த்தி காட்டுங்க. நல்லா விளங்கி இருக்கு போல இருக்கு. Volgens mij snappen jullie het goed. நீங்க Als jullie
இயேசுவின் நாமத்திலே கேட்க Als jullie het in de naam van Jezus vragen, பிதா அதை செய்வார். zal de Vader dat இன்னொரு doen. சின்ன வசனத்தை வாசிங்களா, அப்போ உங்களுக்கு நல்ல தெளிவாய் வந்துவிடும். Laten we nog een keer ஜோவான் lezen. Johannes, 15ஆம் அதிகாரம் hoofdstuk 15, 16ஆம் வசனம் vers வாசிங்க. 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, யா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் Right. நாமத்தினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து Jezus zegt tegen சொல்லுங்க. de discipelen, maar என்னை u, உங்களை பார்த்து hij சொல்லுகிறார். zegt tegen u en mij, என் நாமத்தில in mijn naam, வாசிங்க. lees, பிதாவை கேட்டுக்கொள்வது யாரை எதுவோ, கேட்கிறீங்களா? wat staat er? பிதாவை இயேசுவை கொண்டு இயேசுவின் மூலமாக பிதாவை கேட்டுக்கொள்ளுவது Maar wat u in mijn எதுவோ naam vraagt aan de Vader, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதை opdat யார் hij உங்களுக்கு het u கொடுப்பாரா? zult geven, பிதா zodat de கொடுக்கத்தக்கதாக Vader zult geven, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, vrucht நீங்கள் zou கனி blijven. கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் கனி அந்த கனி dat கிளைத்திருக்கும்படி de vrucht zal dragen en அதற்காய் blijven. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்ப Daarvoor heeft பிதா de Heer அதை jou- செய்வார். De Vader யாரை zal dat கொண்டு doen. செய்வார்? Wie zal dat doen? இயேசுவின் மூலமா. Door அப்ப Jezus. நீங்க கேட்க வேண்டும், Dus jullie இயேசுவின் moeten vragen நாமத்திலே in கேட்க Jezus' வேண்டும். naam. ஹalleluya. Halleluja. அவருடைய நாமத்தை நாங்கள் கேட்கும் Wanneer பொழுது wij in zijn naam vragen, கர்த்தர் அங்கே அற்புதம் zal de செய்வார். Heer wonder verrichten. நம்முடைய பாரங்களை அவருடைய நாமத்தினாலே Als we போய் al நம்முடைய onze lasten- பாரங்களை இறக்கி வைத்து விடுகிறோம். Als we dat in hem geven, அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் பிதாவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொன்னால், waarom is Jezus Christus நீங்களும் நானும் zodat jij en ik இயேசுவின் நாமத்திலே in எல்லாம் Jezus' கேட்க naam வேண்டும். alles kunnen vragen. நீங்கள் வீட்டை போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Als je thuis bent, lees. ஏசாயா 61ஆம் அதிகாரம் Jesaja 1 3 வசனம் இப்படி vers சொல்கிறது. 1 tot 3. சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துல Jezus வந்தார். Christus kwam om het evangelie te அவர் verkondigen. சுவிசேஷமாய் வெளிப்பட்டார். Hij openbaarde als het அவர் evangelie. சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். Hij zegt, bekeer u. பரலோக ராஜ்யம், Het தேவனுடைய koninkrijk ராஜ்யம், nemen. Gods koninkrijk, பரம ராஜ்யம் Het hemelse சமீபித்திருக்கிறது. koninkrijk is nabij. மனம் திரும்பு என்று சொல்லி hij zegt இயேசு bekeer. சுவிசேஷத்தை Zegt அறிவித்தார். Jezus verkondigt het தன்னையே evangelie. சுவிசேஷமாய் Hij gaf ஒப்புக்கொடுத்தார். zich op als het evangelie. நொறுங்குண்ட இருதயங்களை காயம் Voor de கட்டுவதற்காக gebroken இயேசு harten, உலகத்துக்கு omdat te வந்தார். helen kwam Jezus. சிறைப்பட்டு Om போயிருக்கிறாயா? zij die gebonden waren. பாவ சிறைக்கிலே வாழலாம். Zij die gevangen பாவ zaten. சிறைக்கிலே Zij வாழலாம். die gevangen in zonde. என்ன சிறைக்கிலே நீ Wat வாழ்ந்து voor கொண்டிருந்தாலும் gevangen ook ze zaten. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க Om de இயேசுவால் gevangenen te இயேசுவின் bevrijden. நாமத்தினால மாத்திரம் முடியும். Is dat alleen in Jezus' naam mogelijk? கட்டிருக்கிறாயா? அந்த கட்டில இருந்து Zit விடுதலையாக்க je er இயேசு ஒருவர்தான். gebonden? Alleen door Jezus is dat mogelijk. கர்த்தருடைய அனுக்கிர வருஷத்தை காட்டத்தக்கதாக Om dat te laten zien. அவருடைய தேவனுடைய நீதியை பற்றி உனக்கு சொல்லுவதற்காக Om over zijn இயேசு இந்த rechtvaardigheid te உலகத்துக்கு vertellen kwam வந்தார். Jezus. சியோனில Vanuit Sion. ஒருவேளை சபையில ரட்சிக்கப்பட்ட அநேக வருஷங்களாய் Vele இருக்கிறார். jaren ben je சியோன்ல gered in இருந்து de நீ gemeente. துயரப்பட்டு Dat கொண்டிருக்கிறாய். jij vanuit Sion bedroefd bent. உன்னை அவர் சீர்படுத்த Hij zal விரும்புகிறார். jou, அதற்காக இயேசு hij இந்த zal jou உலகத்துல troosten. வந்தார். Daarvoor kwam Jezus. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை போடுவதற்கு இயேசு இந்த உலகத்துல வந்தார். துயரப்படுகிற உனக்கு ஒரு ஆனந்த தைரியத்தை தருவதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தர இயேசு இந்த Om je உலகத்துல de geest van வந்தார். lof te geven. அல்லேலூயா. Halleluja. 3 காரியங்களை பார்த்தோம். 3 dingen hebben we gezien. என்ன பார்த்தோம்? Wat ஒன்று, hebben we gezien als eerste? நீ யார்? நாங்கள் Dat wij, தேவனுக்கு ஸ்தோத்திர பலி. அதுல 2, dat wij 1 een offer brengen. துதி, Als இரண்டாவது eerste lof en prijs en tweede is dankzeggen. தேங்க்ஸ் கிவிங், நன்றி dankzegging. செலுத்த வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் Als tweede hebben we gezien எங்கள் dat we பொருத்தனைகளை onze செலுத்த geloftes வேண்டும். nakomen. கர்த்தர் நாமத்திலே கர்த்தருக்கு நாங்கள் எதையெல்லாம் wat we ook சொன்னோமோ allemaal tegen hem hebben அதை gezegd. வாக்கின்படி சொல் தவறாமல் Dat volgens செய்யணும். dat woord hebben moeten doen. அதிலே 3 இரண்டாவது பார்த்தோம் Als tweede daarvan, உற்சாக பலியாக als vrijwillige gave, சொன்ன காரியத்தை moeten we சீக்கிரமாய் hetgene wat we செய்யணும். gezegd hebben snel doen. மூன்றாவது Als வானத்தின் derde, பேர்ல பூமியின் பேர்ல boven de hemel en de aarde. எந்த காரியத்தையும் Geen ஆணையிடக் enkele கூடாது. ding mogen geen உள்ளத eed உள்ளது zweren. இல்லை, மிச்சம் Ja is ja, கர்த்தரால் nee is nee. De பார்க்கப்படும். rest zal de Heer bekijken. மூன்றாவது derde punt hebben we gekeken. தேவனை நோக்கி கூப்பிடு. Roep tot de Heer. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அவருக்கு Roep தெரியப்படுத்து. in de naam van Jezus en maak het hem bekend. நாலாவது பார்ப்போம். Als vierde hebben we gezien. அப்படி நீ செய்யும் Wanneer பொழுது je dit doet, கர்த்தர் உன்னையும் என்னையும் விடுவிப்பார். zal de Heer jou en mij அவர் உன்னை bevrijden. தாங்குவார். Hij zal jou அவர் dragen. உன்னை ஏந்துவார். Hij zal jou அவர் dragen. உன்னை சுமப்பார். Hij zal jou அவர் உன்னை dragen. தப்புவிப்பார். Hij zal jou அவர் உனக்கு helpen சமாதானத்தை Hij தருவார். geeft jou vrede. அவர் உன்னை குணப்படுத்துவார். Hij zal jou உன் genezen. காயங்களை கட்டுவார். Hij zal jouw ziektes உன்னை genezen. உயர்த்துவார். Hij zal உன்னை verhogen. Hij zal விடுதலையாக்குவார். bevrijden. உன்னை காப்பாற்றுவார். Hij zal je beschermen. உன்னை ஏந்துவார். En redden. உன்னை En dragen. தாங்குவார். En dragen. உன்னை சுமப்பார். En jou, அவர்தான். அப்படி நீ செய்யும் பொழுது wanneer je dat doet, தேவனை மகிமைப்படுத்துகிறார். zal jij கர்த்தர் God தாமே உங்கள் verheerlijken. எல்லாரையும் God zal u allen நிறைவாய் rijkelijk ஆசீர்வதிப்பாராக. zegenen. கொஞ்ச நேரம் எழும்பி நின்று Laten we een moment opstaan. 4 காரியங்களை We பார்த்தோம். hebben 4 dingen gekeken.
தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும். We moeten God danken. இரண்டாவது Als பார்த்தோம், tweede hebben we gezien. பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். Met geloftes moeten we nakomen. மூன்றாவது பார்த்தோம், Als derde hebben we gezien. தேவனை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது Wanneer je tot God roept, தேவன் உன்னை விடுவிப்பார். zal hij jou bevrijden. அப்பொழுது En dan நீ அவரை zal jij மகிமைப்படுத்துவாய். God eren. மகிமைப்படுத்துவதற்குரிய 4 Er காரியங்களை zijn 4 dingen பார்த்தோம். over God eren. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், Misschien kijk jij dit nu. பார்த்தவர்கள் இருக்கலாம், Zij die hebben het die பார்க்க het gezien போகிறவர்கள் hebben. En இருக்கலாம். zij die gaan kijken. கர்த்தராமே உங்கள் எல்லாரையும் God நிறைவாய் zal u allemaal ஆசீர்வதிப்பாராக. rijkelijk zegenen. அடுத்த கிழமை உங்களை சந்திப்போம். Ik zal jullie volgende week God zien. bless. கர்த்தர் உங்களை God ஆசீர்வதிப்பாராக. zegene. God zal jullie நாங்கள் zegenen. கண்களை மூடி Laten we onze ogen sluiten. கரங்களை ஆண்டுக்கு நேராக Laten we கொஞ்ச onze நேரம் handen அவரை omhoog துதிக்க heffen. போகிறோம். En laten we hem een பாஸ்டர் moment மேலே gaan வந்து விடுவார். heffen. நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த பாடலை பாடி En ஆண்டவரே laten we een lied gaan zingen. அவருக்கு அவருடைய சமூகத்துல வச்சிடு. அல்லேலூயா. சத்தமா அந்த பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. எதிர்பார்ப்புக்கு மேலாக ஒருவேளை நீ அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அதற்கு மேலாய் அவர் செய்வார். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் அனைத்திற்கும் பதில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் சத்தமா சொல்லுங்க. தெய்வவரே
அவருடைய ஜெப ஜீவியம் மாறட்டும். அவருடைய துதி ஆராதனை பகுதிகள் மாறட்டும். ஸ்தோத்திரம் செலுத்துகிற பகுதிகளில் ஒரு மாற்றம் கடந்து வரட்டும். என்னெல்லாம் பொருத்தனை பண்ணினார்களோ ஆண்டவரே, அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுங்கப்பா. செய்யாத பகுதிகளை ஒருவிசை மன்னியுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே, தங்களுடைய பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், பாருங்கள் எல்லாம் இறக்கி வைத்திருக்கார்கள். நீங்க அவங்களை தப்புவிப்பீங்கப்பா, குணப்படுத்துவீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.